Hallelujah. Praise the Lord. We greet you all in the mighty and the matchless name of our Lord Jesus Christ. We welcome you to come and join us as we join together this morning to worship our Lord of Lords. As we begin our service this morning, we want to give thanks to our God for who He has been to us. Turn with me in your Bibles to Psalm chapter 8. And we are going to read the first 4 verses. Actually, we'll read the entire chapter until verse 9. Shall we all turn in our Bibles at home? Psalm chapter 8. We will hear it in reading in Tamil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய பாகம் 8ஆம் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது வீரர்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. ஆமென். Amen. Praise the Lord. Hallelujah. Oh Lord, our Lord, how majestic is your name in all the earth. Amen. சகல பூமியும் எங்களுடைய மகத்துவமான கர்த்தாவினுடைய நாமம் எவ்வளவாய் பிரஸ்தாபப்பட்டிருக்கிறது. Come on and give the Lord a hand clap of praise. Hallelujah. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். We worship you, O Lord. Majestic is your name, O God. We lift your name up on high, O God. Hallelujah. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். The psalmist says, what is man that you are mindful of him? சங்கீதக்காரன் சொல்கிறார், மனிதன் எம்மாத்திரம் அவனுடைய மனது முழுமையாய் இருக்கிறான். The son of man that you take care of him. நீர் அவனை எல்லா விதமான காரியத்திலும் அவனை சுகபோகமாக வைத்திருக்கிறீர். Hallelujah. Amen. The Lord has taken care of us, church. இம்மட்டும் சபையை நம்மை பராமரித்தது அவர்தான். The Lord has held us in the palm of his hands. தேவன் அவருடைய உன்னதமான கரத்திலே நம்மை தாங்கி வந்திருக்கிறார். The Lord has been a high fortress for us. நம்மளுடைய துருகமும் அவராய் இருந்து வந்திருக்கிறார். The Lord has kept us from all evil. எல்லா துன்மார்க்கத்திலிருந்து விலக்கி நம்மை காத்து வந்திருக்கிறார். He has given us dominion over all the works of his hands. அவருடைய கையின் கிரியைகள் மேல் ஒரு ஆளுகை நம்மை வைத்திருக்கிறார். How majestic is our God. எவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன். How great is our God. எவ்வளவு ஒரு உன்னதமான அவர் தேவனாக இருக்கிறார். How powerful is our God. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர். Come on, let's all lift up our hands. உங்களுடைய கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். Right at your homes, lift up your hands. வீட்டின் அருகிலே உங்களுடைய கரங்களை நீர் உயர்த்தி. Let us honor God this morning. காலை வேளையிலே தேவனை கனப்படுத்தலாம். Oh, you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. There is no one else like. Father, we worship
worship you. We give you all the glory, all the honor and praise, oh God. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். We thank you that you are here with us. மத்தியிலே நீர் இருப்பதற்காக நன்றி. We thank you that your presence is in this place. சமூகம் இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Even as we meet in our homes this morning. இந்த காலை வேளையிலே எங்களுடைய வீட்டிலே நாங்கள் கூடி வந்தாலும் Father, I pray that would you touch your children, oh God. பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை நீங்க தொடுங்க. Would you encourage hearts this morning? இன்றைக்கு நொறுங்கி இருக்கிற இருதயங்களை உற்சாகப்படுத்துங்க. Would you refresh us this morning? ஆண்டவரே எங்களை புதுப்பிங்கப்பா. May the Spirit of God be felt in a powerful way today, oh God. தேவனுடைய வல்லமையான ஆவியானவரை நாங்கள் வல்லமையாய் இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும். Help us to worship you in spirit and in truth. ஆவியும் உண்மையுடன் உங்களை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, as we worship you, அப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கும்போது let your presence fill our houses, oh God. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுடைய வீட்டை நிரப்பட்டும். We want to be where you are, oh Lord. எங்க இருக்கிறீர்களோ அங்கே நாங்கள் இருக்க We want to விரும்புகிறோம். experience your touch, oh Lord. உம்முடைய தொடுதலை நாங்கள் அனுபவிக்க We want to காத்திருக்கிறோம். hear your word, oh God. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தமாய் Our இருக்கிறோம். ears are attentive, oh Lord. எங்களுடைய செவிகள் அதை கேட்கும்படியாய் சாய்த்திருக்கிறது. Our hearts are ready, Father. அதை கேட்கும்படியாய் எங்கள் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. Have your way in this service. நீர் எங்களை நடத்தும். To you be all the glory and honor. உமக்கே சகல மகிமையும் In the துதியும். mighty name of Jesus we pray. மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் Amen. வேண்டுகிறோம். Amen. We wish you a happy Sunday morning. இன்று காலை வேளை ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் Join with கொள்கிறோம். us as we are going to joyfully celebrate our Lord Jesus Christ. இன்றைக்கு நம்முடைய கர்த்தரை நாம் உற்சாகமாய் துதிக்க இருக்கிறோம். வந்து சேருங்க. I don't want anybody just looking at your screens. வெறும் ஸ்கிரீனை அங்கேயும் பார்த்துட்டு இருக்காதீங்க. Please clap your hands. கரங்களை தட்டுங்க. Make a joyful noise to the Lord. மகிழ்ச்சியான சத்தத்தை கர்த்தருக்கு ஏதுவாய் நீங்கள் Lift up the name உயர்த்துங்க. of Jesus. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. And you will experience a powerful breakthrough. அப்பொழுது ஒரு பெரிய உடைப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Our God will come into your living rooms. இன்றைக்கு நீங்கள் வசிக்கிற அறையிற்குள்ளே நம்முடைய இயேசு வரதான் போகிறார். Come on, join with us as we worship our King. தேவனை நாம் கொண்டாடும் போது நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. Amen. Amen. Hallelujah. Thank you Jesus. பரிசுத்தாவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அவர் வந்தால் போதும் சூழ்நிலைகளை அவர் மாற்றும். ஹalleluya. குறைவான எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கும் நாம் அவரை சேர்ந்து அவரை வரவேற்று அவர் வந்திருக்கிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரனின் விடுதலை செய்தார். மெய்யாகவே விடுதலையானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. வாங்கப்பா. முடியாதது சாத்தியமாகுமே. காலை வேண்டும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவாக நீர் வாருமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே துதி உமக்கே. துதி உமக்கே. கனம் உமக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கு மாத்திரமே. ஹalleluya. கனம் உமக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சேர்ந்து சொல்வோம். Hallelujah, hallelujah. உமக்கு மாத்திரம், உமக்கு மாத்திரமே. ஒருவருக்கே, ஒருவருக்கே. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவர் நல்லவர். ஹalleluya. நன்மை செய்யும்படியாய் அவர் சுற்றி திரிந்திருக்கிறார். உங்களை இம்மட்டும் காத்த எபினேசர் இன்னையும் காக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். எங்களோடு சேர்ந்து நம்முடைய ராஜாதி ராஜாவை நம்ம கொண்டாடி பாடுவோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து. ஆமென். இந்த பாடலை நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கருத்தாய் பாடி ஹalleluya. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். கருத்தோடு நன்றி சொல்கிறேன். தாயின் கருவில்
சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. கரங்களை தட்டி நன்றி நன்றி பலி செலுத்தியே. கோடி நன்றி கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே. நாதனே சுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. சரி சொல்லலாமா? பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. அதனால் நன்றி. கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி பலிகளை நன்றி நன்றி பலி செலுத்தியே. உம்மை கர்த்தாவே சுவையை ஆராதிப்போம். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தும் மகன் என்னை தேடி வந்தீரே. சொல்லுவோமா? நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நன்றி அப்பா. நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற மகள் என்று தேடி வந்தீரே. அதனால் கோடி அப்பா. ஓ நான் இயேசுவை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே. நாதனே சுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். ஓ கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன். ஓ கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து. நன்றி அப்பா. என் ஆசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. அதனால் நன்றி 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 பலி செலுத்தியே. நாதனே சுவையை பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை பாடுவேன். நன்றி 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 பலி செலுத்தியே. நாதனே சுவையை நன்றி ஐயா. கோடி நன்றி பலி செலுத்தியே. ஜீவன் தந்தவரை நாம் சேர்ந்து கொண்டாடி ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? Hallelujah. Amen. We're going to continue to worship the Lord and say, Lord, how beautiful are you and how beautiful are your works towards us, oh God. Amen. Oh, how beautiful. How beautiful are you, Lord. It's your word. It's your love. Oh, how beautiful.
உமக்கே சகல துதியும் கனமும் ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம் ಆತನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು. ಎಂದ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲೂ ಕೂಡ ಆತನು ಒಳ್ಳೆಯವನಾಗೇ ಇರುತ್ತಾನೆ. ನಮ್ಮ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲವೂ ಕೂಡ ನಮ್ಮ ಅವರನ್ನು ಸೇರಿ ಹಾಡಿ ಹೂಡಿದಾಗ ಆತನು ನಮ್ಮಿಂದ ಸಂಗಡ ಬರುವನಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾವು ಆತನಿಗೆ ಆರಾಧನೆಯನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸುವ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಕೂಡ ಸೇರಿ ಆಡುವ, ನಾವು ಮನೆಯಲ್ಲೇ ಕೂಡ ಸೇರಿ ಆಡುವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಈ ಕಷ್ಟದ ಕಾಲದಲ್ಲೂ ಕೂಡ ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ,
మనం పిలిచేటువంటి ఆ ఒక పిలుపుకి తన ఉత్తరం ఇచ్చినటువంటి దేవుడాకున్నాడు. ఆయన ప్రేమ ఎంతో ఎంతో మధురమండి. ఈ ప్రపంచంలో ఉన్న అంత ప్రేమకైన గొప్ప ఇదే ప్రేమ అంటే ఆయన ఒక్కతే యొక్క ప్రేమ. ఆ ప్రేమను చూసి మనము పడదామా? యేసయ్యా నీ ప్రేమ, ఆయన ఎంతో ప్రేమ ఎంతో ఎంతో మధురం. యేసు నీ ప్రేమ ఎంతో మధురం. చేతులెత్తి చెప్తామా? యేసయ్యా నీ ప్రేమ మధురాలే మధురం. యేసయ్యా నీ ప్రేమ మధురాలే మధురం. నీ ప్రేమ உம்முடைய அன்பு எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்பை எண்ணி எண்ணி நாங்கள் ஆராதிக்கிறோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, சபையை எங்களோடு சேர்ந்து உடைய கரங்களை நீங்கள் உயர்த்த முடியுமா? பரலோகத்துக்கு நேராக நம்முடைய உதவி அங்கிருந்து தாங்க வருது. அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய துருகம். வாசித்தது போல அவரே நம்முடைய கோட்டையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்குவீர்களா? சபையே குடும்பமாய் நம்மளை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். சபையாய் நம்மளை அர்ப்பணித்துக் கொள்வோம். எங்களை ஆளுகை செய்து கொள்ளுங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் எங்களை ஆளுகை செய்து கொள்ளுங்க. நீர் வரும் மட்டும் ஆண்டவரே விசுவாசத்தை பற்றி கொண்டு நல்ல போராட்டத்தை நாங்கள் போராட இதோ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
பரிசுத்தமான தேவனே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறைவுகளை மன்னித்தாண்டவரே, பிள்ளையாய் சேர்த்துக் கொள்கிற அந்த தகப்பனின் உள்ளத்தை எண்ணி எண்ணி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை பண்ணிக்கொள்ளுங்கப்பா. Reign over us, oh God. We bless your holy name. வாயிலை திறந்து நம்ம சொல்லுவோமா, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Bless your name. We bless your holy name. Hallelujah. We exalt your holy name. Amen. Hallelujah. Praise be to the living God. தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முடிந்து கொண்டால் எல்லோரும் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்திலே திறப்பில் நிற்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஆசாரியர்கள் என்று, ராஜரீக ஆசாரியர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். அதுபடியால் அநேக காரியங்கள் இருக்கிறது. விசுவாசத்துடன் சில பெரிய குறிப்பை சகோதரர் ஜானும் நானும் சேர்ந்து செய்யும் போது எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபித்துங்க. ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து நம்முடைய சபையை, நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பத்தினர், அநேக தேவைகள் உள்ள அநேக குடும்பத்தினர் இருக்கிறார்கள். வியாதிப்பட்டு வேலை இல்லாமல் அநேக காரியங்களினால் பிரச்சனையினால் சிக்கி இருக்கிறவர்களாய் தேவன் தாமே ஒரு விடிவை கொண்டு வருவாராக. அவருடைய இருதயத்தை தேவன் தான் பலப்படுத்துவாராக என்று எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். இருதயங்களை கட்டுகிற தேவனே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய இருதயத்தை கட்டுங்கப்பா. எங்களுடைய தேவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறதுக்கு முன்பாக அறிகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் ஏற்ற காலத்தில் செய்கிறவரையால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அழைத்தவர் நீர், உண்மை உள்ளவர், கடைசி பரிந்தவருக்கும் ஆண்டவரே நடத்த நீர் வல்லவராக இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் நம்முடைய தேசத்தை நாம் நினைவு கூறுவோம். அநேக இந்த கொரோனா நாள் வியாதி பெற்று அவர்களும் அநேக பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தின் அரசாங்கத்தையும் நாம் ஜெபத்திலே தாங்கி அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் தேவன் தாமே நம்முடைய அலாதி ஞானத்தால் அவர்களை நிரப்பி இந்த பஞ்ச காலத்தில் இந்த தேசத்தை செம்மையான வழியில் நடத்தும்படியான ஞானம், ஒரு நல்ல மெய்ப்பனுடைய இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த அரசாங்கத்தையும் இந்த தேசத்தையும் ஒப்பு கொடுத்து நம்முடைய சகோதரர் ஜான் ஜெபத்தில் நம்மளை நடத்துவார். கர்த்தாவே, இந்த அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள், பிரதம மந்திரிகள், ஆண்டவரே, ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருக்கும் கர்த்தருடைய விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட கஷ்டமான காலங்களிலும் கூட என்ன செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பகுத்தறிக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, அவளுக்கு நீர் அறிவுற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருத்தரின் மீதும் தேவத்தின் கரம், ஆண்டவரே, உம்முடைய கரம் இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் ஆண்டவரே சந்திக்கத்தக்கதாய் ஏற்பாடுகளை கர்த்தர் நீர் செய்வீராக ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்துகிற இன்னமற்றுமாய் வழி நடத்தி நீர் ஆண்டவரே, இம்மற்றுமாய் நீர் போஷித்து வந்தீர் ஆண்டவரே. நீர் அவளுக்கு இன்னும் அதிகமாய் கர்த்தாவே நீர் ஆலோசனைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அடுத்தபடியாய் நாம் ஜெபிக்க முக்கிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், நம்முடைய போதகருக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பன், ஹல்லேலூயா, நமக்காய் ஜெபத்தில் தாங்குற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நமக்கு மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறார். அதுபடியால் அவருக்கு ஒரு நல்ல குணத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் தான் கட்டளையிட வேண்டும் என்று அவருடைய சுகத்துக்காய் மாத்திரமல்ல, இந்த முழு குடும்பத்தையும், நம்முடைய போதகர் குடும்பத்தை, பாஸ்டர் ஆல்சன் மாத்திரமல்ல, நம்ம கிளாட்சன் அவரோட குடும்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய போக்கிலும் வருத்திலும் தேவன் தாமே அவர்கள் வழி நடத்துவாராக. இந்த கடைசி நாட்களிலே அவர்கள் அர்ப்பணித்து செய்கிற எல்லா ஊழியங்களை தேவன் தாமே ஏற்ற வேளையிலே கனப்படுத்தி அவர்களுக்கு எல்லா குறைகளும் பூர்த்தி படுத்தும்படியாய் நம்முடைய வாய்களை திறந்து நாம் சபையாக முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி விசுவாசத்துடன் இந்த குடும்பத்துக்கு நேராய் நீங்கள் ஜெபிப்பீர்களா? எல்லோரும் நம்ம குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆசீர்வதித்து தலைமை போதுகிறே நாங்கள் உங்களுடைய ஜெபத்தை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவரை சுகபலத்தோட நீர் நிரப்புங்க. ஆண்டவரே, நீனாயசோட நிரப்பு, கால்களை பலப்படுத்துங்க, இருதயங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, அவருடைய தரிசனம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நீர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்ற வேளையில் அவர் காணும்படியான பலனை இந்த குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவருடைய போக்கின் மரத்திலும் ஆண்டவரே, அவர் ஊழியர்களை நீர் நோக்கி பாருங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க, பாதுகாப்பு பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சந்ததிகளை ஆசீர்வதிங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் ஆண்டவரே, மனப்பூர்வமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கடைசியாய் நம்முடைய இஸ்ரேல் தேசத்துக்காய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
இஸ்ரவேலுடைய தேசத்திலே ஒரு சமாதானம் நிலவுவாக. புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. தேவன் தாமே அவர்களை நடத்துவார்களாக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவனுடைய அநாதி திட்டம் காணப்படட்டும். இன்னும் அநேக யூதர்கள் இயேசுவை மெஸ்ஸியாவை அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே மாற்றி இயேசுவே உண்மையான மெஸ்ஸியா என்கிற ஆண்டவரே அந்த நம்பிக்கை அவர்கள் இருதயத்தில் உண்டாகத்தக்க எல்லோரும் வாய்களை திறந்து இஸ்ரவேல் பட்டணத்தை ஆசீர்வதித்து ஜெபத்தை சகோதரன் நடத்துவார். இஸ்ரவேல் தேசத்துக்காய் நாம் சமாதானத்துக்காய் ஜெபிங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே காணப்படுகிற எல்லா நிலவரங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறீரப்பா. கர்த்தருடைய யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் நாங்கள் கேட்டோம். ஆயிரம் கர்த்தர் ஆண்டவரே சமாதானத்தை அருளச் செய்கிற தேவன் ஆண்டவரே. ராஜாக்களை எழுப்பி ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இப்போ வந்திருக்கிற அந்த கர்த்தாவே அந்த மந்திரி ஆசீர்வதிங்க அந்த பிரசிடென்ட் ஆசீர்வதிங்க. திட்டம் எதுவோ அதில் செயல்படட்டும் ஆண்டவரே. எந்த ஆயுதங்களும் வாய்க்காது என்று சொன்னதை போல கர்த்தாவே நீர் அந்த ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் பட்டணமாய் அது மாறுவதாக உலகத்துக்கு நேராக இருக்கிற எல்லாவற்றையும் சமாதானமாய் ஒரு மாற்றம் கொடுக்கிறபடியாக கர்த்தர் நீர் ஆளுகை செய்யுமாறு விசுவாசத்தோடு உங்கள் கரங்களை தட்டி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற வேளையில் அவர் செய்ய போகிறார் என்று விசுவாசத்துடன் கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஆமென். நம் தேவன் நல்லவர். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. The living God. எவ்வளவு பேர் ஆண்டவருடைய சமூகத்தை உங்க வீட்டில் உணர்ந்தீங்க? How many of you felt the presence of the Lord in your room? Amen. What a wonderful time we've had in worship this morning. எவ்வளவு ஒரு அருமையான நேரம் இந்த ஆராதனையில் நம்ம உணர்ந்தோம். The Lord dwells among the praises of his people. தேவன் துதியின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறாராம். He is seeking for those who worship him in spirit and in truth. ஆவியுமுடன் உண்மையாய் அவரை ஆராதிக்கிறவர் தேடி வருகிறார் என்று வசனம் The Lord இருக்கிறது. has heard our prayers this morning. இந்த காலையிலே நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்களை தேவன் கேட்டார். Hallelujah. Amen. One more time, shall we all lift our hands? மறுபடியும் நம்முடைய கரங்களை நாம் உயர்த்துவோமா? Shall we pray for our nation? நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். We are hearing a lot of rumors about a third wave. மூன்றாவது அலை வரப்போகிறது என்று பல செய்திகளை நாம் We are கேட்டுக்கொண்டிருக்கிறோம். hearing about a lot of bad news around us. பல கெட்ட செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். But we know who is our God. நம்முடைய தேவன் யார் என்று நாம் நன்காய் அறிந்திருக்கிறோம். Jehovah Rapha. அவர் யெகோவா ராஃபா. Hallelujah. Hallelujah. Shall we all lift up our hands? நம்முடைய கரங்களை எல்லாம் நாம் Shall உயர்த்துவோமா? we pray for our land? நம்முடைய தேசத்துக்காய் பட்டணத்துக்காய் நாம் Oh ஜெபிப்போம். Lord, have mercy upon India. ஒரே இந்தியா தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கத்தை Oh பாராட்டுங்க. God, we pray that there will be a mighty change. ஒரே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் We don't ஜெபிக்கிறோம். want to see any more deaths, oh God. இனி மரணங்களை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. Our heart aches for the losses our land has been through this year, oh ஆண்டவரே God. இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ ஆத்துமாக்களை இழந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் கடுப்பா துக்கிக்கிறது. Lord, as the church we cry out to you. சபையாக இருக்கிற நாம் நாங்கள் வேண்டுகிறோம். Father, look upon our land. ஆண்டவரே எங்கள் தேசம் மேல் கண்ணோக்கி பாருங்க. Have mercy upon India, oh இரக்கம் Lord. பாராட்டுங்கப்பா இந்த தேசத்தின் மேல். You are our healer, oh நீரே God. எங்களை குணமாக்குகிறவர். You are our strength, oh நீரே Lord. எங்களுடைய பலனாக இருக்கிறீர். You are our fortress, oh நீரே God. எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர். We pray in Jesus' name இயேசுவின் நாமத்திலே நாங்கள் that you will ஜெபிக்கிறோம். bring healing to this land, oh ஆண்டவரே God. இந்த பட்டணத்தின் மேல் ஒரு சுகத்தை நீர் கொண்டு வாங்க. That you will bring change and transformation. ஒரு மறுரூபத்தையும் மாற்றுதலை இந்த தேசத்துக்கு கொண்டு வாங்க. Keep our families safe, oh எங்களுடைய God. குடும்பத்தை காத்து வாங்க. We pray for all the believers of Shekinah Church. செக்கினா சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்காய் Every ஜெபிக்கிறோம். family member of the Shekinah family. அப்பா இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் All our end time churches, oh God. எல்லா என் டைம் ஊழியத்தில் இருக்கிற சபைகளுக்கும் We pray for the body of Christ in the city of Bangalore. இந்த பட்டணத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்காகவும் We pray ஜெபிக்கிறோம். for every family in the city, oh இந்த God. பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். Keep the elderly safe, oh Lord. ஆண்டவரே மூப்பர்களை நீர் காத்து வாங்க. Keep the middle-aged safe, oh ஆண்டவரே God. மத்திய வயதுள்ளவர்களையும் காத்து வாங்க. Lord, keep our parents safe, oh என்னுடைய God. பெற்றோர்களை காத்து வாங்க. Lord, we pray for the children in Jesus' name. பிள்ளைகளையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். We pray our children will not get sick in Jesus' name. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த துக்கங்கள் வரக்கூடாது, இந்த நோய்கள் வரக்கூடாது. We speak healing, oh God. ஆண்டவரே சுகத்தை நாங்கள் We பேசுகிறோம். speak vitality, oh God. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி We உண்டாகட்டும். speak strength, oh God. சத்துவத்தை பேசுகிறோம். Oh, we cry out as a church this morning. சபையாய் நாங்கள் கூக்குரல் இடுகிறோம். Father, we pray for the cases we heard yesterday, oh ஆண்டவரே Lord. நேற்று நாங்கள் கேட்ட கேசுகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Those 10 children in Bowring Hospital. பவுரிங் ஹாஸ்பிடல்ல 10 பிள்ளைகளுடைய கேசுகளை Father, we pray that your hand will touch them this morning. ஆண்டவரே உம்முடைய
தேவனுடைய குணமாக்குகிற கரம் அவர்களை தொடுவதாக. We don't want to see any more deaths in the city of Bangalore. ஆண்டவரே இந்த பெங்களூர் பட்டணத்தில் இனி ஒரு மரணத்தை நாங்கள் காண We விரும்பவில்லை. don't want to see any more deaths in our nation, oh இந்த Lord. தேசத்தில் இனி ஒரு மரணத்தை காண விரும்பவில்லை ஐயா. Lord, we pray that you will intervene. ஆண்டவரே நீர் குறுக்கிடுங்க. Stop these unnecessary deaths, oh ஆண்டவரே God. இந்த தேவையில்லாத மரணங்கள் வேண்டாம். May we experience your healing hand. உம்முடைய குணமாக்குகிற கரங்களை நாங்கள் உணர May this வேண்டும். nation experience the power of இந்த God. தேசத்தை தேவனுடைய வல்லமையை உணரட்டும். May this nation experience the salvation of our God. இந்த தேசம் தேவனுடைய ரட்சிப்பை உணரட்டும் என்று நாங்கள் Thank you for hearing our prayers, O Lord. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி. To you be all the glory and honor. உமக்கே சகல மகிமையும் Come on, கனமும். wherever you are, clap your hands and give God எங்க இருந்தாலும் praise. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை Come on, செலுத்துங்க let us நாங்கள் give ஜெபிக்கிறோம். God praise. கரங்களை தட்டி Hallelujah. அவருக்கு மகிமைப்படுத்துவோம். Let us give God praise. எல்லா Hallelujah. துதியும் அவருக்கே. He is worthy. எல்லா Hallelujah. துதிக்கும் அவர் ஒருவரே He is பாத்திரர். mighty. அவர் Hallelujah. மகத்துவமான He தேவன். is glorious. அவர் Hallelujah. மகிமை நிறைந்தவர். He is a ஹalleluya. mighty God. அவர் மகிமையானவர். Come on, let us praise him. எங்களோடு சேர்ந்து அவர்களை துதியுங்க. Amen. Praise be to the living God. Amen. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை. We believe that you all are doing well in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாம் சுகமா இருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We cannot wait to meet with you in person like this very soon. முகமுகமாய் உங்களோடு தொடர்பு வைத்துக்கொள்ள இன்னும் நாங்கள் காத்திருக்கிறோம். We thank God for technology. இந்த டெக்னாலஜிக்காக தேவனுக்கு நன்றி. We thank God for Zoom. இந்த ஜூமுக்காகவும் நன்றி. But David said, தாவீது சொல்கிறார், behold how good and pleasant it is எவ்வளவு அருமையாக இருக்கிறது when brethren dwell together. சகோதரர்கள் கூடி வருகிறது எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். When ஆமென். we come together and give God praise நாம் கூடி வந்து தேவனுக்கு துதி செலுத்தும் போது, as corporate worship கூடிகையாய் அவரை நாம் and ஆராதிக்கும் போது, corporate prayer, கூடிகையாய் நாம் ஜெபிக்கும் போது, something so beautiful and powerful about it. கண்டிப்பா ஏதோ ஒரு காரியம் அழகாய் வல்லமையாய் நடக்கிறது. We can't wait to see that happen again. அது மறுபடியும் நடக்க நாங்கள் இன்னும் காத்திருக்கிறோம். Let us continue to pray. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். Hallelujah. Amen. That God will change the situation in our nation. நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற இந்த சூழ்நிலையை தேவன் தான் மாற்றுவாராக. Amen. Amen. That God will bring healing to our land. இந்த பட்டணத்தின் மேல் தேவன் தான் ஒரு சுகத்தை அருளிக்கவன். Hallelujah. Amen. Praise God. Praise be to the living Praise God. Amen. I want to share with you a quick announcement. ஒரு அனௌன்ஸ்மென்ட் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். Every Tuesday ஒவ்வொரு டியூஸ்டேவும் we are meeting on Zoom call for prayer. ஜூம் காலிலே ஒரு ஜெபத்துக்காய் நாம் கூடி வருகிறோம். The link for that is shared in our WhatsApp group. அந்த ஜூம் லிங்கை வந்து நம்மளுடைய ஷெக்கினா வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். Every Tuesday we will keep sharing the links for you. ஒவ்வொரு டியூஸ்டேவும் இந்த லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். And every Friday we will keep sharing the links. மாத்திரமல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். Join with us as much as possible. முடிந்த அளவுக்கு குடும்பமாய் நீர் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. We are praying for the nation. நம் தேசத்துக்காய் ஊக்கமாய் ஜெபித்துக் We are கொண்டிருக்கிறோம். worshiping the Lord. தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And we are hearing God's word. மாத்திரமல்ல தேவனுடைய வசனத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Now this is a beautiful experience. இது ஒரு நல்ல அனுபவம் தான். Because the church is now coming into your home. காரணம் என்ன? சபை உங்களுடைய வீட்டை தேடி வருகிறது. Amen. Amen. You are the church. நீங்கள் சபை. And everybody in the church மாத்திரமல்ல சபையில் இருக்கிற அனைவரும் is coming into your house. உங்க வீட்டுக்கு தேடி We are வருகிறார்கள். singing and worshiping the Lord. கூடி பாடுகிறோம், தேவனை துதி செய்கிறோம். Have you thought of this before? இதை குறித்து எப்பயாவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? Every Tuesday, ஒவ்வொரு டியூஸ்டேவும் 50 people to 60 people are gathering in your home. 50 இருந்து 60 பேர் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து வருகிறார்கள். Amen. Through Zoom call. ஜூம் கால் ஊடாக. And we are worshiping the Lord. மாத்திரமல்ல சேர்ந்து நாம் துதிக்கிறோம் We தேவனை. want our entire church to come together. முடிந்த அளவு நம்முடைய சபையில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து These வாங்க. are days we should seek the Lord. இந்த நாட்களே தான் முக்கியமாய் நாம் தேவனை தேட வேண்டும். These are the days we should be before the Lord in prayer. இந்த நாட்களே தான் முக்கியமாய் தேவனுக்கு முன்பாய் ஜெபத்திலே நாம் தரித்திருக்க Come வேண்டும். on, say hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. Nobody should take this casually. யாருமே இது சும்மா ஏனோ தானோ என்று கையாள கூடாது. Let us log in every Tuesday and Friday முடிந்த அளவுக்கு எல்லா டியூஸ்டேவும் வெள்ளிக்கிழமையும் நாம் லாகின் பண்ணுவோம். at 7 p.m. சரியா 7 மணிக்கு தொடங்கும். and let us pray and be in the presence of God. அந்த கூட்டத்திலே நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் தரித்திருப்போம். Hallelujah. Amen. Let us look to the Lord in prayer. ஜெபத்திலே நாம் தேவனை பார்ப்போம். Our gracious heavenly Father, we thank you, Lord, for this wonderful morning. இரக்கம் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த காலையில வேளைக்காக உம்மை நாங்கள் தேடி வருகிறோம். As we
we have gathered together as a family. குடும்பமாய் கூடி வந்திருக்கிற நாங்கள் Father, would you speak to our hearts? எங்களுடைய இருதயத்திற்குள்ளே நீர் பேசுவீராக. Would you encourage us, O Lord? எங்களை உற்சாகப்படுத்துங்கப்பா. We are living in dark times, ஆண்டவரே, இருள் சூழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். but you have called us to be light. ஆனால் நாங்கள் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கிறீர். We give you praise, Lord. அதுபடியால் உமக்கு நாங்கள் துதி May செலுத்துகிறோம். our light shine so brightly in these days. ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுடைய ஒளி மிக பெரிதாய் பிரகாசிக்கட்டும். That will bring transformation and change. அது ஒரு பெரிய மாறுதலை இந்த தேசத்துக்கு கொண்டு வரட்டும். Father, we give you thanks பிதாவே, உமக்கு நன்றி for செலுத்துகிறோம். keeping us safe in these days, இம்மட்டும் இந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து வந்தபடியா for protecting us, O எங்களை Lord, காப்பாற்றி வந்தீர். for நன்றி. speaking to us, O God. எங்களோட பேசினீர். நன்றி. Every week, O Lord, வாரந்தோறும் you have been encouraging us. எங்களை உற்சாகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர். For this we give you praise. இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். Lord, this morning, அப்பா, இந்த காலை may வேளையிலே our hearts be good ground ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் நல்ல நிலத்தை போல to receive காணப்படட்டும். your word. உம்முடைய வார்த்தையை In பெற்றுக்கொள்ளும்படியா Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. Amen. We really miss seeing you in person, நபராய் உங்களை சந்திப்பதை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுகிறோம். and we hope that God will change this situation soon. நாங்கள் விசுவாசிக்கிறோம் விரைவில் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றுவாராக. Amen. Amen. The word that has stressed us for the last year and this year போன ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரு வார்த்தை நம்மளை ரொம்ப அழுத்தமாய் நடித்து கொண்டிருக்கிறது. is this P word called the pandemic. P என்று சொல்வார், pandemic. Amen. Amen. It's a global crisis word. இது உலகம் முழுவதும் காணப்படுகிற ஒரு வார்த்தை. And the times that we are living in now, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், this word is getting more serious இந்த வார்த்தை ரொம்ப உக்கிரமாய் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். and more scary. மாத்திரமல்ல ரொம்ப ஒரு அச்சத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. Praise the Lord. Amen. Now, when a word like this comes, இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை நம்முடைய செவியில் நாம் கேட்கும்போது, a verdict like this comes, ஒரு அறிக்கை இப்படி வரும்போது what happens? என்ன நடக்கும்? We get a lot of words from our government, நம்முடைய அரசாங்கத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம கேட்போம். our families, நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒரு சிறிய காரியங்களை our கேட்போம். friends. நம்முடைய நண்பர்கிட்ட இருந்து. As soon as we heard the word pandemic pandemic என்ற வார்த்தை கேட்ட and உடனே, the effect that word has, அந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த வல்லமை நம்ம கொஞ்சம் உணர்ந்த உடனே, we started to get information from our health department. நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல ஒரு சில செய்திகள் வரும். They started to say things about the pandemic. அவர்களும் pandemic குறித்து செய்திகளை சொல்வாங்க. What you should do when the pandemic is happening. pandemic நடக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்? What you should eat. நீங்க என்னென்னலாம் சாப்பிடணும்? What kashayam you should drink. எந்தெந்த கசாயம்லாம் போட்டு குடிக்கணும்? What kind of mask you should wear. எப்பேற்பட்ட மாஸ்க்களை போடணும்? You should wash your hands many times. அநேக வேளைகளில் உங்கள் கரங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக் கொள்ளணும். Sanitize as many times possible. முடிந்த அளவுக்கு எல்லா நேரம் சானிடைஸ் பண்ணுங்க. Lockdown. லாக்டவுன். Don't go out. வெளிய போவாதீங்க. Everybody is saying things about the P word. எல்லாரும் இந்த pandemic குறித்து பேசிட்டே இருக்காங்க. Amen. Amen. And all these instructions, these words that are coming towards this word pandemic, இந்த pandemic ன்னு கேட்கும்போது நமக்கு நேராய் வருகிற இந்த செய்திகள் எல்லாம் are all useful words. அதெல்லாம் நல்ல வார்த்தைகள் தான். It's meant to keep you safe. அது உங்களை பாதுகாத்து வைக்கும்படியான வார்த்தைகள் தான். But they are not the best safety net. ஆனால் இருப்பதிலே அது சிறந்த பாதுகாப்பு என்று சொல்ல முடியாது. Because we still seen a lot of damage happen. காரணம் என்ன? இவ்வளவு காரியங்களும் கை கொண்டும் இன்னும் பெரியான டேமேஜை நாம் பார்த்து கொண்டு தான் Well, we இருக்கிறோம். see, I believe, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறது என்ன? from God's word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து to handle the pandemic, இந்த pandemic நாம் கை கொள்ளணும்னா God has given us 3 P words. அவரும் நமக்கு 3 P's கொடுத்திருக்கிறார். Amen. Amen. And I'd like to say it first and then we'll get into it. முதலாவது அந்த 3 P'கள் என்ன என்று அண்ணன் சொன்ன பிறகு நம்ம செய்திக்குள்ள போவோம். The first P முதலாவது P in the pandemic situation is the providence of God. தேவனுடைய ஏற்பாடு. Hallelujah. Amen. He is providing for us in the pandemic. இந்த pandemic சூழ்நிலையிலே தேவன் தான் நமக்கு போஷித்து பராமரித்து The கொண்டிருக்கிறார். second P இரண்டாவது P is the presence of God. தேவனுடைய பிரசன்னம். And the third P மூன்றாவது P is the power of God. தேவனுடைய வல்லமை. We're going to talk about these 3 P's. இந்த 3 P'களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். Hallelujah. Amen. In the pandemic, இந்த pandemic சூழ்நிலையிலே we all need some words. நமக்கு எல்லாருக்கும் சில வார்த்தைகள் வேண்டும். The government has had their share. அரசாங்கம் அவருடைய பங்களிப்பிலே சில வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. They have given us their words. அவருடைய வார்த்தையும் சொல்லிட்டாங்க. Amen. The medical department has had their share. மெடிக்கல் டிபார்ட்மென்ட் அவங்க பகிர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தையும் They சொல்லிட்டாங்க. have given us their words. அவர்களும் வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். Everybody has to say something about this. எல்லாரும் ஏதாச்சும் ஒன்னு சொல்ல விரும்பறாங்க சொல்றாங்க. Let's hear what God says about ஆனால் this. தேவன் என்ன சொல்கிறார் அதை நாம் கேட்போம். Are you ready to hear what the Lord says? தேவன் என்ன சொல்றார் அதை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? I want to encourage you this morning இந்த காலைவேளை உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். to get into your Bible. உங்களுடைய வேத வசனத்தை திருப்பி
திருப்பி கொள்ளுங்க. I want you to listen to what I'm saying. அண்ணன் சொல்லுகிறதை காது கொடுத்து கேளுங்க. But I want you to look into your Bible as much as possible. கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது மோதவே உங்க வசனத்தின் மேல் உங்க கவனம் இருக்கட்டும். Sometimes we are too fixated on the screen சில நேரத்துல அப்படியே ஸ்கிரீனே பார்த்து உட்கார்ந்திருப்போம். that we will not look into the Bible. பார்த்துட்டே இருக்கவே வேத வசனத்தை மறந்துடுவோம். No, we are going to engage today. இல்லங்க முடிந்த அளவுக்கு செய்தியும் கேட்டுக்கொண்டே வேத வசனத்திலே நாம் தரித்திருப்போம். Let's look at the providence of God. தேவனுடைய ஏற்பாடு என்ன But பாப்போம். God provides spiritually. தேவன் ஆவிக்குரிய காரியங்களும் அவர் அருள பண்ணுகிறார். God provides physically. உடல் ரீதியான தேவை எல்லா காரியமும் கொடுக்கிறார். And God provides for us materially. மாத்திரமல்ல பொருளாதாரத்திலும் தேவன் நமக்கு அருள பண்ணுகிறார் இருக்கிறார். He is Jehovah Jireh. அவர் யெகோவா ஈரேயாக He does இருக்கிறார். take care of us. நம்ம Amen. எல்லா காரியத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார், பார்த்துக்கொள்கிறார். How does God provide for us spiritually? எப்படி தேவன் ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார்? Well, when we read in Psalm 19, சங்கீதம் 19ஆம் I அதிகாரத்தை have shared this in our church couple days, maybe couple weeks ago. சில வாரங்களுக்கு முன்பாக அண்ணன் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். From Psalm 19. சங்கீதம் 19ஆம் அதிகாரம். Turn with me to Psalm chapter 19. சங்கீதம் 19ஆம் அதிகாரம். And let us all read in your homes. எல்லோரும் உங்க வீட்டில் சேர்ந்து வாசிங்க. Verse 7. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். The law of the Lord is perfect and reviving the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. Amen. Hallelujah. Hallelujah. What is the word of God doing? தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறதா? It is reviving the soul. அது நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிறதா. Come on and give God some praise. எல்லாரும் Hallelujah. கரங்களை உயர்த்தி துதி செலுத்துங்க. Praise the Lord. Amen. In these discouraging times, இந்த சூழ்நிலையிலே, இந்த டிஸ்கரேஜ்மான சூழ்நிலையிலே, in these depressing times, நம்மளை அழுத்துகிற இந்த காலகட்டத்திலே the law of the Lord. தேவனுடைய பிரமாணம். What has God provided for you? உங்களுக்கு என்னங்க தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு? Everybody look at your neighbor who's sitting next to you right பக்கத்துல now இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. and say, God has provided you தேவன் உங்களுக்கு சில காரியங்களை ஏற்படுத்தி His இருக்கிறார். word. அவருடைய வார்த்தையை ஏற்படுத்தி When you are in இருக்கிறார். His word, நீங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் no போது, matter how many words are coming against you, உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட வார்த்தைகள் no வந்தாலும், matter what words are coming in the news, உங்களுடைய செய்திகள் கேக்குறீங்களா, அந்த நியூஸ் எந்த வார்த்தை வந்தாலும், what is the word of God saying? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? That word will sustain you. அதுதான் உங்களை நிலைத்து நாட்டும். Hallelujah. Amen. Jesus said, ஏசப்பா சொன்னார், man shall not live by bread alone, மனுஷன் வெறும் அப்பத்தினால் but by மாத்திரம் every பிழைப்பதல்ல, word that comes out of the mouth of God. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் The பிழைப்பான். word of God is the breath of God. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. That is the bread we eat. அந்த அப்பத்தை தான் நாம் புசிக்கிறோம். And that bread brings refreshing to our soul. புசிக்கிற அந்த அப்பம் தான் நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்கிறது. John chapter 6, Jesus said, I am the bread of life. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுப்பா சொன்னார், நானே ஜீவ அப்பமாக When we இருக்கிறேன். eat that bread, we have eternal life. அந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போது நித்திய ஜீவனை நாம் அடைகிறோம். Hallelujah. Amen. What are the words that we are feasting on this morning? எப்பேற்பட்ட வார்த்தைகளை நாம் போசிக்கிறோம் இந்த If you காலவேளையிலே? feast on words that bring worry to your mind, உங்களுடைய புத்திக்கு சோதனையும் துக்கத்தை கொண்டு வருகிற வார்த்தையை புசித்தீர்கள் என்றால், it will cripple you. அது முடக்கமா நிமிடும். What are the words you are feasting on? எப்பேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் போஷிக்கிறீர்கள்? Let God's word take prominence in your life. உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை முக்கியமான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். These days, as soon as somebody wakes up, இந்த நாட்களிலே நாம் எழுந்து நிற்கும்போது many people go straight to the TV and turn on the news. தூக்கத்துல எழுந்த உடனே நேரா நியூஸ் தான் போய் பார்க்கிறோம். What is the news saying? ஐயோ நியூஸ் என்ன சொல்லுது? அது Going முக்கியமாயிருச்சு. straight to Facebook, நேரா Facebook தான் போறோம். straight to WhatsApp statuses. நேரா WhatsApp ஸ்டேட்டஸ் தான் நோண்டுறோம். So many people are dying. அநேகர் ஜனங்க செத்துட்டு இருக்காங்க. All our friends have gone to be with the Lord. நண்பர்கள் எல்லாம் போய் தேவனோடு சேர்ந்துட்டாங்க. As you're going through this news feed, தொடர்ந்து இந்த நியூஸ்களே நாம் போஷித்துக் கொண்டிருக்கும் it போது keeps dragging your soul down. அது உங்கள் ஆத்துமாவை கீழே பாதாளம் தள்ளிந்து கொண்டே இருக்கும். David said, Lord, early do I seek you. தாவீது சொல்கிறார், அப்பா அதிகாலையிலே நான் உம்மை தேடுகிறேன். Amen. Amen. Psalm 63. சங்கீதம் 63ஆம் Lord, you அதிகாரம். are my Lord. நீரே என்னுடைய கர்த்தர். Lord, I long for you. கர்த்தாவே உமக்காய் நான் வாஞ்சித்து இருக்கிறேன். What is the Father saying this morning? இந்த காலைவேளையிலே உங்களுக்கு பிதா சொல்லுகிறது என்ன? We know what is happening around us. சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம We நன்றாய் know what the அறிந்திருக்கிறோம். pandemic is. பேண்டமிக் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். We know what the crisis our nation is going through. நம்முடைய தேசம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வீழ்ச்சி என்னன்னு தெரியும். But our eyes is not there. ஆனால் நம்முடைய கண்கள் அதை நோக்கி அல்ல. Our eyes is looking at the provision of God. நம்முடைய கண்கள் தேவனுடைய ஏற்பாடுகள் மேல் இருக்கிறது. He is feeding our soul அவர்தான் நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கிறார். with words that bring life. ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தை உடாய். His word is life. அவருடைய
தேவனுடைய வார்த்தையே ஜீவனாய் That இருக்கிறது. life is the light of men. அந்த வார்த்தை நம்முடைய மனிதர்களுக்கு ஜீவனாய் In இருக்கிறது. this darkness, இந்த இருள் சூழ்ந்த this நிலையிலே light needs to shine. இந்த ஒளியானது And பிரகாசிக்க for that வேண்டும். light to shine, you need to be feasting on that அந்த ஒளி word. பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை தான் நீங்கள் போஷிக்க வேண்டும். The word of God is reviving the soul. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறது. Hallelujah. Amen. How does God also provide for us? எப்படி தேவன் வேறொரு காரியங்களை ஏற்படுத்துகிறாரா? He provides for us spiritually அவர் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களையும் ஆயத்தப்படுத்தி by feeding us his word. எப்படி அவருடைய வார்த்தையை He போஷித்து also provides for us physically. மாத்திரமல்ல உடலுக்கு தேவையான காரியங்களும் In போஷிக்கிறார். Matthew chapter 6, மத்தேயு 6 அதிகாரம் verses 25 to verses 34, 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் Jesus is talking about not to worry. இயேசப்பா தொடர்ந்து சொல்கிறார் He கவலைப்படாதீருங்க. says, don't be anxious for your tomorrow. நாளை குறித்து கவலைப்படாமல் இருங்க. Hallelujah. Amen. Why? ஏன் தெரியுமா? Look at what the things that Jesus mentions in this list. இந்த பட்டியலில் இயேசுப்பா சொல்கிற வார்த்தைகள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். Let's read from verses 31 to 33. 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு He பாருங்க. says, therefore do not be anxious, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் saying, what shall we eat? எதை சாப்பிடுவோம், What shall we drink? எதை புசிப்போம், எதை What குடிப்போம், shall we wear? எதை உடுத்திக் கொள்வோம். For the Gentiles seek after these things. இவைகளை புறஜாதிகள் தான் தேடுவார்கள். And your heavenly Father knows that you need them all. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுடைய பரலோக பிதா நன்காய் அறிந்திருக்கிறார். In this pandemic, இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலே a lot of families had this question. அநேக குடும்பத்தினருக்கு இந்த கேள்விகள் இருக்கிறது. Many families அநேக who were குடும்பத்தினருக்கு daily wage laborers, இந்த தினந்தோறும் கூலி வேலை செய்கிறார்கள் அல்லவா? suddenly there was no food. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம What போச்சு. shall we eat? அப்ப அவங்க கேட்பாங்க என்னதை தான் சாப்பிட What போறோம், shall we drink? எதை தான் குடிக்க போறோம், What's going to become of our finances? நம்முடைய பொருளாதாரத்துடைய நிலை தான் என்ன, Our salaries are cut off. நம்முடைய சம்பளங்களை குறைத்து விட்டார்களே, They have cut off our நம்முடைய salaries. சேலரிகளை குறைத்து விட்டார்களே, எடுத்து விட்டார்களே. Praise the Lord. Amen. What are we going to do for school fees? ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், What are we going to do for medical bills? மெடிக்கல் பில்ஸ் எப்படி கட்ட போகிறோம், What are we going to do for current bill? கரண்ட் பில் எப்படி கட்ட போகிறோம், What about the house rent? வீட்டுடைய வாடகை எப்படி கட்ட What போகிறோம், about the EMI payments? தொடர்ந்து கட்டுற அந்த தவணைகள் எல்லாம் எப்படி பண்ண போகிறோம், Bajaj Finance. பஜாஜ் ஃபைனான்ஸ் What குறித்து to do? என்ன பண்ணதான் Lot of போகிறோம். questions, right? அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. Well, the Lord is our provider. பாருங்க தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் போஷிக்கிறவர். Amen. Amen. There is a reasonable providence of God here. இங்கே தேவன் ஒரு நன்காய் கருத்துள்ள ஒரு ஏற்பாடை நமக்கு செய்கிறார். I praise God for our church. நம்முடைய சபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Just in this second wave, இந்த இரண்டாவது அலையில் மாத்திரமே over 1,000 families were given food to eat for a month. ஏறக்குறைய ஒரு 1000 குடும்பத்துக்கு நாம் சாப்பாடுகளை ரேஷன்களை And கொடுத்திருக்கிறோம். many more still coming. மாத்திரமல்ல தொடர்ந்து இன்னும் அநேக குடும்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. God is the provider. தேவன் தான் ஏற்பாடுகளை உண்டு பண்ணுகிறவர். Amen. Amen. So the Lord says, இப்ப தேவன் your சொல்கிறார், heavenly Father knows. உங்களுடைய பரலோக பிதா அறிந்திருக்கிறார். Take confidence in that. அதுபடியால் நீங்கள் தைரியம் கொள்ளுங்க. Amen. Amen. Many times when we go through these worries, இப்பேற்பட்ட கவலைகள் கூட அநேக வேளையில் நாம் போகும்போது we begin to think, நம்ம அநேகமா யோசிப்போம், ஐயோ என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? who will understand my problems, Who is going to know what all my difficulties are? என்னுடைய போராட்டங்களை யாரெல்லாம் அறிந்து போறாங்க. And we begin to fret. மாத்திரமல்ல இத நாம் யோசிச்சு பயம் அடைகிறோம். If you will switch your thinking, உங்களுடைய யோசனை கொஞ்சம் நீங்க if மாத்துனீங்கன்னா, there will be a perspective change, உங்களுடைய நோக்கம் கொஞ்சம் மாறுதல் அடைந்தால், knowing who knows about your crisis. உங்களுடைய வீழ்ச்சியை அறிந்தவரை குறித்து நீங்கள் யோசிக்க Look at ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, the words Jesus used இங்க here. இயேசுப்பா உபயோகப்படுத்துகிற வார்த்தை கவனிங்க. Your heavenly Father. உங்களுடைய பரலோக பிதா. Hallelujah. Amen. I know all the fathers that are watching. அநேக பிதாமார்கள் அங்க உட்கார்ந்து இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்பாமாருங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களுக்கு இது புரியும். You will understand this. What is this? இது என்ன? When your children are in need, உங்களுடைய பிள்ளைகள் தேவையில இருக்கும்போது what does a responsible father do? உத்தரவாதம் உள்ள அப்பாமார்கள் என்ன பண்ணுவாங்க? எக்கடனா போண்ட சொல்வீங்களா? Would you just let them go astray? No. இல்லங்க. You have care. உங்களுக்கு ஒரு கேர் இருக்கும். You will immediately respond. உடனே அந்த தேவையை சந்திக்க பாப்பீங்க. Even if it is in the middle of the night. அது நடுராத்திரில இருந்தா கூட. If your child is in trouble. உங்களுடைய பிள்ளை ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்தால், If your child is in a need. உங்களுடைய சொந்த பிள்ளை ஒரு பிரச்சனையில் சிக்கி இருந்தால், You will wake up for your child. உங்களுடைய பிள்ளைக்காக நீங்க விழித்து You எழும்புவீங்க. will stop a business meeting for your child. உங்களுடைய பிள்ளைக்காக ஒரு
வியாபார கூட்டத்தை நிறுத்துவீங்க. You will leave a city and travel back to your home for your உங்களுடைய child. பிள்ளைக்காக ஒரு பட்டணத்தை தாண்டி நீங்கள் வந்து பாப்பீங்க. No matter what you're doing, நீங்க என்ன செய்து if your கொண்டிருந்தாலும் child is in crisis, உங்களுடைய பிள்ளை ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச if your உடனே child is in a need, உங்களுடைய பிள்ளை ஒரு தேவையில இருக்குதுனாவே every responsible father உத்தரவாதம் உள்ள ஒவ்வொரு will அப்பாவும் stop what they are doing and attend to that need. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை உடனே நிறுத்தி அந்த தேவை என்னன்றதை பாப்பாங்க. Jesus said, இயேசுப்பா சொல்கிறார், your heavenly Father உங்களுடைய பரலோக பிதா knows what you need. உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் Come நன்றாய் on, அறிந்திருக்கிறார். join with me and give God some எங்களோட praise. சேர்ந்து அவருக்கு சில துதிகளை செலுத்துங்க. Your heavenly Father உங்களுடைய பரலோக பிதா knows what you need. உங்களுடைய தேவைகளை நன்றாய் Your அறிந்திருக்கிறார். heavenly Father உங்களுடைய பரலோக பிதா understands your crisis this உங்களுடைய morning. வீழ்ச்சியை இந்த காலைவேளை அறிந்துகிறார். Hallelujah. Amen. So Jesus said, அதுபடியே இயேசுப்பா சொல்கிறார், seek first the kingdom of God முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, and his righteousness, அவருடைய நீதியும் தேடுங்க, and all these things that you need. அப்பொழுது உங்களுக்கு தேவையான சகலமும், All these things. இவைகள் எல்லாம், What are these things? இவைகள் எல்லாம் என்னால் என்ன? Jesus already said, இயேசுப்பா ஏற்கனவே all சொல்லிட்டார். your needs, உங்களுடைய தேவைகள் what you're எல்லாம், going to eat, என்ன சாப்பிடணும், what you're going to drink, எதை குடிக்க போறோம், what you're going to wear, எதை உடுத்திக் கொள்ள போகிறோம், every concern of yours, உங்களுடைய எல்லா குறிப்பிட்ட தேவைகளும் Jesus said, இயேசுப்பா சொல்றார், shall be added unto you. அது உங்களுக்கு கூட்டி சேர்க்கப்படும். Hallelujah. Amen. Hallelujah. Praise be to the living God. He takes care of us. அவர்தான் நம்மை பராமரிக்கிறார். In Exodus chapter 23, யாத்ராகமம் 23 ஆம் verse அதிகாரம் 25, அதுல 25 ஆம் வசனம், he says, you shall serve the Lord, you shall worship the Lord your God, and he will bless your bread and your water, and he will take sickness away from among you. Hallelujah. Hallelujah. உங்களுடைய கர்த்தராகிய தேவன் மாத்திரமே நீங்கள் சேவிப்பீராக, அப்பொழுது தேவன் உங்களுடைய அப்பத்தையும் உங்களுடைய தண்ணீரை அவர் ஆசீர்வதித்து உங்கள் மத்தியில் இருக்கிற எல்லா வியாதியும் அவர் எடுத்து விடுவார் என்று வார்த்தை சொல்கிறது. Hallelujah. Amen. See, this is the providence of God இதுதான் தேவன் நமக்கு எதுவாய் பண்ணுகிற ஏற்பாடு. that Johnson is reading in Tamil this morning. Hallelujah. Amen. Praise the Lord. Praise be to the What living did God. the Lord say? ஆண்டவர் சொன்னது என்ன? When you worship the Lord, அவரை நாம் துதிக்கும்போது, when you're serving the Lord, அவரை நாம் சேவிக்கும்போது, he said he will bless. அவர் சொல்கிறார் நம்மை அவர் He will ஆசீர்வதிப்பார். bless what? அவர் எதை ஆசீர்வதிப்பாரா? The bread and the water of your house. உங்களுடைய வீட்டிலே காணப்படுகிற அப்பத்தையும் தண்ணீரையும். The little boy அந்த ஒரு சின்ன பிள்ளையை குறித்து நாம் brought படிக்கிறோம். 2 fish and 5 loaves of bread to Jesus. அவன் 5 அப்பமும் 2 மீனை இயேசுவிடம் கொண்டு There are வருகிறான். 5,000 men there. அங்கே 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். Jesus picked up that food of that lunch box of that little boy. அந்த சிறியவனுடைய அந்த போஷிப்பை, அந்த சாப்பாடை இயேசுப்பா கையில ஏந்தி உயர்த்துகிறார் And வானத்துக்கு the எதுவாய். Lord blessed that. வசனம் சொல்கிறது அதை தேவன் ஆசீர்வதித்தார் என்பது. Amen. Amen. What did we read in Exodus 23:25? இங்க யாத்ராகமம் 23 ஆம் அதிகாரம் 25ல என்ன The வாசிக்கிறோம்? Lord will bless your bread and your water. உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார். Don't worry about your physical needs. உங்களுடைய உடல் ரீதியான தேவைகளை குறித்து கவலைப்படாதீங்க. Even if your salary is cut off, ஒருவேளை உங்களுடைய salary இல்லாமல் போனாலும், even if your job is lost, வேலை ஒளிந்து போயிருந்தாலும், no matter what crisis you go through, எப்பேற்பட்ட வீழ்ச்சியிலே காணப்பட்டிருந்தாலும், radically trust in God. உக்கிரமாய் தேவன் மேல் நம்பிக்கையை வைங்க. These are the times we should experience radical miracles. இந்த நாட்களில் தான் தீவிரமான தேவனுடைய அற்புத அடையாளங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். If God brought manna from heaven, பரலோகத்திலிருந்து தேவன் மன்னாவை கொடுக்க if வல்லவராக God இருந்தால், brought water from a rock ஒரு கற்பாறையிலிருந்து தேவன் தண்ணியை கொண்டு வர முடியும் in the என்றால், wilderness, வனாந்திரத்தின் மத்தியிலே God can provide for you in any situation. தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலை உங்களுடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக Do you இருக்கிறார். believe it? அதை நீங்கள் Come on and give God some praise. விசுவாசித்தால் கரங்களை தட்டி தேவனுக்கு துதியை செலுத்துங்க. Hallelujah. ஆமென், ஆமென், Hallelujah. ஆமென். கர்த்தருக்கு மகிமை He will உண்டாவதாக. take care. He will bless your needs. அவர் பராமரித்து உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். And in the same verse 25, he also says, அதே 25 ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது என்ன? Exodus 23, 23 ஆம் அதிகாரத்திலே யாத்ராகமம், he will take sickness from amongst you. அவர்கள் மத்தியில் இருந்த வியாதியை எடுத்து விடுவார் என்று பார்க்கிறோம். Hallelujah. ஆமென். Praise the Lord. Hallelujah. He will take care of your health needs as well. உங்களுடைய உடலுக்கு ஏதுவான சுகத்தின் தேவையும் We சந்திப்பார். are talking about the providence of God. நாம் தேவன் நமக்கு ஏதுவாய் பண்ணுகிற ஏற்பாடுகள் என்ன அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Amen. He ஆமென். provides for us spiritually. அவர் ஆவிக்குரிய காரியங்களை பார்த்துக் He கொள்கிறார். provides for us physically. மாத்திரமல்ல உடல் ரீதியான தேவைகளையும் பார்த்துக் He takes கொள்கிறார். care of your materials, your job, your work. He takes care of your needs. உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் காரியங்கள் இருக்கிற எல்லா தேவைகளையும் He சந்திக்கிறார். provides for us physically.
மாத்திரமல்ல நம்முடைய உடலுக்கு தேவையான சுகத்தையும் அவர் அருள In பண்ணுகிறார். 2 Kings chapter 20, இரண்டாவது ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் we see from verses 1 to 5. 1லிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா I will read verse 5. அதுல 5வது வசனத்தை We know வாசிப்போம். here Hezekiah is fallen sick. இங்க நமக்கு நன்கா தெரியும் எசேக்கியா ராஜா வந்து வியாதி எடுத்து இருக்கிறார். He is in his deathbed. அவருடைய மரண படுக்கையிலே இருக்கிறார். And verse 2 says Hezekiah turned his face to the Lord and began to pray. இரண்டாவது வசனம் பார்க்கிறோம் நாம் எசேக்கியா ராஜா அவன் முகத்தை தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் திருப்பி அவன் As ஜெபிக்கிறான். Hezekiah began to pray. எசேக்கியா ஜெபிக்க ஆரம்பிக்க மாத்திரத்திலே I want to stress this word. இந்த வார்த்தையை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல As he விரும்புகிறோம். began to pray. அவன் ஜெபிக்க தொடங்கின மாத்திரத்திலே Let me say that again. மறுபடியும் நாங்கள் Here's சொல்லுகிறோம். another P word in the pandemic. இந்த பேண்டமிக் எதுவா இன்னொரு P word. Amen. Amen. Prayer. ஜெபம். As he began to pray, அவன் ஜெபிக்க தொடங்கின we மாத்திரத்திலே hear what God says. அங்க தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் He பார்க்கிறோம். says to his prophet, turn back and say to Hezekiah, the leader of my people, thus says the God of David your father, I have heard your prayer. And I have seen your tears. Behold, I will heal you. On the third day you shall go up to the house of the Lord. Come on, give the Lord praise. Hallelujah. ஹalleluya தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. I know you're reading in your Bible at your homes. உங்க வீட்ல உங்க வேத வசனத்தை நீங்க வாசித்து கொண்டிருக்கிறீங்க விசுவாசிக்கிறோம். The Lord says, I have heard your prayer. தேவன் சொல்கிறார் நான் அவருடைய ஜெபத்தை கேட்டேன். And I will heal. மாத்திரமல்ல கேட்டு அவனை குணப்படுத்துவேன். Praise the Lord. Amen. Church, when we are praying, சபையை நாம் ஜெபிக்கும்போது we will experience the healing touch of God. தேவனுடைய குணமாக்குறதை தொடலை நாம் அனுபவிப்போம். There are so many people that have been tangibly healed by God in these days. இந்த நாட்கள் अनेகர் தேவனுடைய தொடலினால் குணமடைந்ததை நாம் கேட்கிறோம் அந்த Don't செய்திகளை. believe those people who tell you there is no healing and that's not for today. இந்த நாட்களிலே சுகம் அளிக்கிற காரியங்கள் இல்லை என்று சொல்கிற செய்திகளை நிராகரிங்க. Those words, those thoughts will put only doubt in your heart. அப்பேற்பட்ட வார்த்தைகள் செய்திகள் உங்கள் இதயத்திலே சந்தேகத்தை தான் There ஊக்குவிக்கும். have been people in our congregation who doctor said will not live. நம்மளுடைய சபையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சில பேர்ல மருத்துவர்களே சொன்னாங்க பிழைக்க மாட்டாங்க. But they have turned to the Lord in prayer. ஆனா அவர்கள் ஜெபத்தேர்வாய் தேவன் பக்கம் திரும்பினார்கள். And yes, the sovereignty of God is at play here. ஆம் தேவனுடைய ஒரு மகத்துவமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். But God hears prayers. மாத்திரமல்லங்க தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். Amen. Hallelujah. And God healed Hezekiah. மாத்திரமல்ல இங்கே எசேக்கியாவை தேவன் குணப்படுத்தினார். That's a providence of God. அது தேவன் செய்கிற ஏற்பாடு. Isaiah chapter 58. ஐசாயா 58ஆம் அதிகாரம். In verse 11 we read. அதிலே 11ஆம் வசனம். The Lord will guide you continually. He will water your life when you are dry and keeping you healthy too. Amen. You will be like a well-watered garden, like an ever-flowing spring. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise be to the living God. As you are reading it in your உங்க Bible, வீட்டிலே நீங்க வேத வசனத்திலே வாசிக்கொள்ளுங்க. believe those words of இந்த God. வார்த்தையில வாசிக்கும்போதே விசுவாசிங்க. Who is our gardener? நம்முடைய தோட்டக்காரர் யாரா? John 15 says our Father is our gardener. யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்கிறது நம்முடைய பிதாவே தோட்டக்காரனாக இருக்கிறார். Our God, நம்மளுடைய தேவன் He will continually guide you, அவர் தொடர்ந்து உங்களை நடத்தி watering your life when you are dry, நீங்கள் காய்ந்து போய் இருக்கும்போது உங்களுக்கு ஜீவனுக்கு எதுவாய் உங்களுக்கு அவர் தண்ணி பாய்ச்சுவார். keeping you healthy. உங்களை சுகபலத்தோடு அவர் வைத்துக் கொள்வார். Another version says இன்னொரு மொழிபெயர்ப்பு He சொல்கிறது will satisfy you in your desire in scorched places. ரொம்ப கடினமான ஸ்தானங்களிலே உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் திருப்தி ஆக்குவார். He will make your bones strong, உங்களுடைய எலும்புகளை அவர் பலன் அடைய செய்வார். and you shall be like a watered garden. அப்பொழுது தண்ணி நீர் பாய்ச்சின ஒரு தோட்டத்தை போல நீங்கள் காண்பீர்கள். That's how Israel is. அப்படிதாங்க இஸ்ரேல் இருக்கிறது. Right, all around it is desert. இஸ்ரேலை சுத்தி இருக்கிற எல்லா தேசம் வனாந்தரத்தை போல Go இருக்கும். into the land of Israel, ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள போன they மாத்திரத்திலே get quality vegetables, அங்க ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள காய்கறிகள் இருக்கும். quality fruits. நல்ல செழிப்பான ஃப்ரூட்ஸ்கள் It's இருக்கும். nice and green, அங்க நல்ல செழிப்பான பாட்சிகள் இருக்கும். prosperous அங்கே செழிப்பு இருக்கிறது. around deserts. எங்கங்க வனாந்தரத்தை சுத்தி இருக்கிற பட்டணத்துல. Hallelujah. ஆமென். You shall be a watered garden நீங்கள் நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல in இருப்பீர்கள். the pandemic, இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலே because you are a praying people, காரணம் என்ன? நீங்கள் ஜெபிக்கிற கூட்டத்தினர். because you have the providence of God. காரணம் என்ன? தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு Come செய்திருக்கிறார். on, somebody clap your hands ஓ and உங்களுடைய give God கரங்களை தட்டி praise. உற்சாகமாய் அவருக்கு துதியை Our செலுத்துங்க. God is our provider. நம்மளை போஷிக்கிற தேவன் அவர். We his children, we have his providence in the pandemic. அவருடைய ஜனமாக இருக்கிற நமக்கு எதுவாய் சில ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை The உண்டாவதாக. second P that we are looking at நாம் பார்த்து கொண்டிருக்கிற இரண்டாவது பி என்ன? is the presence of God.
அது தேவனுடைய சமூகமாய் இருக்கிறது. In Exodus chapter 33, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் in verse 14 we see, அதிலே 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது? and he said, my presence will go with you and I will give you rest. அவர் சொன்னார், என்னுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் செல்லும், நான் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். Come on, say praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Hallelujah. Amen. What is happening here? இங்க என்ன நடக்குது? Moses is making the travel. மோசே வந்து இந்த பிரயாணத்தை தொடர்ந்து அவர்களை with all நடத்தி the children கொண்டிருக்கிறார். of Israel இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள். going towards the promised land. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு எதுவாய் நடந்து They கொண்டிருக்கிறார்கள். are where? அவர்கள் எங்க இருக்காங்க? They are in the wilderness. அவர்கள் வனாந்தரத்துல சிக்கி In இருக்கிறாங்க. a difficult place. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. What is Moses asking? ஆனால் மோசே என்ன கேக்குறாரு? Lord, we need your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகம் தான் The எங்களுக்கு next வேண்டும். verse he says, அடுத்த வசனம் if your சொல்கிறார், presence will not go with us, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக we செல்லவிட்டால் will not go up from here. நாங்கள் இங்கேல இருந்து ஒரு அடி நாங்கள் வைக்க மாட்டோம். Praise the Lord. Amen. We are in a difficult place, நாம் ஒரு கடினமான காலத்துல தான் இருக்கிறோம். but the difficult place does not bother us. ஆனால் இந்த கடினமான சூழ்நிலை நம்மளை வந்து பொருட்டாக்காது. What we need in the difficult place இந்த கடினமான சூழ்நிலை நமக்கு தேவையானது என்ன? is your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகம். Hallelujah. Amen. What was the most difficult thing about the cross for Jesus? இயேசுவுடைய சிலுவையின் அனுபவத்தில் காணப்பட்ட ரொம்ப கடினமான காரியம் It என்ன? wasn't the thorns that went through his head. அவருடைய தலைக்கு எதுவாய் குத்தப்பட்ட முட்கள் அல்ல. Though it was a hard experience. அது கடினமான அனுபவம் தான். I don't think it was the nails that pierced his hands and his feet. அவருடைய கையிலும் பாதத்திலும் பாய்ஞ்ச ஆணிகள் அல்ல. I don't think it was a spear that pierced his spleen. இல்ல அவருடைய விலால குத்தப்பட்ட அந்த ஈட்டி இல்ல. It was the separation from God the Father. ஆனால் பிதாவாகிய தேவனிலிருந்து அவர் அனுபவிக்க போற அந்த பிரிவினை தான். He looks up and says, my father, why have you forsaken me? அவர் கண்களை ஏறெடுத்து சொல்ல, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்? We can go through difficult places. நாம் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக்கப்படலாம். But what makes the difficult place a forsaken place is the absence of the presence of God. ஆனால் அந்த கடினமான சூழ்நிலை எப்பொழுது தெரியுமா தொலைக்கப்பட்ட நிலையை மாத்தும்? தேவனுடைய சமூகம் இல்லாத போதுதான். What makes your desert a miserable place உங்களுடைய வனாந்தரத்தின் அனுபவம் எப்ப தெரியுமா மோசமாக இருக்கும்? is not the heat of the desert. அது அந்த வனாந்தரத்தில் காணுகிற உஷ்ணம் அல்லங்க. It's not the lack of the water. தண்ணி குறைபாடு அல்ல. It's not the cold of the night. அது இரவில காணப்படுகிற குளிர் அல்ல. It's not the sandstorms that come against you. அங்கே உங்களுக்கு எதிராய் வருகிற அந்த மணலினுடைய சூழல் அல்ல. What makes your desert a death trap உங்களுடைய வனாந்தரத்தின் அனுபவம் எப்ப தெரியுமா மரணத்தை போல is the இருக்கும்? absence of the presence of God. தேவனுடைய சமூகம் இல்லாத போது இருக்கும்போது. Hallelujah. Amen. They were walking through the desert. அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து போனார்கள். God said, தேவன் சொன்னார், during the day அந்த நாட்களில் காலை வேளையிலே I shall be a cloud. நான் ஒரு மதில் ஒரு மேகத்தை போல் இருப்பேன். During the night இரவு வேளையிலே I shall be a pillar of fire. அக்கினி ஸ்தம்பத்தை போல் இருப்பேன். When you don't have food, உங்களுக்கு அப்பம் சாப்பாடு இல்லாத I போது shall open up the heavens. நான் வானங்களை திறப்பேன். When you don't have water, உங்களுக்கு தண்ணீர் இல்லாத I போது will make a rock to follow you. ஒரு கற்பாரை உங்களை பின்தொடர்ந்து I வர will open செய்வேன். up the rock and let water flow அந்த out of கற்பாரை it. திறந்து தண்ணீர்களை பாய்ச்ச செய்வேன். When we have his presence, அவருடைய சமூகம் நம்மளோடு இருக்கும்போது you have rest. உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும். And that's what the Lord tells Moses. அதத்தான் தேவன் மோசேக்கு My சொல்லுகிறார். presence will go with you, என்னுடைய சமூகம் உங்களோடு செல்லும். and you shall have rest. மாத்திரமல்ல நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். We are troubled in our desert. நம்மளுடைய வனாந்தரத்தில் நாம் வியாகுலத்தில் இருக்கிறோம். We are restless in our desert இளைப்பாறுதல் இல்லாத போது இருக்கிறது நம்முடைய because we don't have the presence of God. காரணம் என்ன? தேவனுடைய சமூகம் இல்லங்க. Hallelujah. Amen. Hallelujah. Amen. What is God providing for us in the desert? இந்த வனாந்தரத்திலே தேவன் நமக்கு ஏற்படுத்துகிற காரியம் என்ன? He says, my presence will go with you, தேவன் சொல்கிறார், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். and I will give you rest. பிறகு நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை In கொடுப்பேன். Psalm 84 we see a great example. சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல உதாரணத்தை They were பார்க்கிறோம். going towards Jerusalem. அவர்கள் எருசலேமுக்கு எதுவாய் They போகிறார்கள். expressed the desire of their heart. அவள் இருதயத்தின் விருப்பத்தை அவர் In தெரிவிக்கிறார். verses 1 and 2 of Psalm 84. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 1-2 Oh வசனத்தை Lord, we பார்க்கிறோம். long for your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்காய் நாங்கள் வாஞ்சித்திருக்கிறோம். Our soul faints for your presence. எங்களுடைய ஆத்துமடைய சமூகத்துக்காய் வாஞ்சித்திருக்கிறது. Lord, we want to be in Jerusalem. எருசலேமில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். We want to come into your house. உம்முடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வர They விரும்புகிறோம். begin their journey. அவருடைய பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். In verse 7 we see on their journey அந்த 7ஆம் வசனத்திலே அந்த பிரயாணத்தின் மத்தியிலே they come to a place called Baka. பாக்கா என்கிற நிலையிலே வருகிறார்கள். It is a dry place. அது ஒரு
வறண்டு இருக்கிற வனாந்தரம். This is a reality for all of us. இது சில வேளைகளில் நமக்கு ஒரு நிஜமான அனுபவம். When you are going to the presence of God, நீங்கள் தேவனுடைய சம்மத்துக்கு நேராக கடந்து செல்லும்போது you are going to have challenges. சில சவால்கள் வரும். It's not going to be easy to pray every day. சில நேரத்துல ரொம்ப ஈஸியாக இருக்காதுங்க It's ஜெபிக்க. not going to be easy to seek the presence of God every சில day. வேளைகளில் தினந்தோறும் தேவனுடைய சமூகத்தை தேடுறது கடினமாகி போகும். Discouraging things are going to happen. நம்மளை சோர்வுக்குரிய சில காரியங்கள் நமக்கு எதுவாய் வரும். In the verse 1 and 2 we see முதலாவது இரண்டாவது வசனத்தை நாம் they பார்க்கிறோம். were exuberant. அவர்கள் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. They were happy. சந்தோஷமா They இருந்தாங்க. expressed their feelings. அவர்களுடைய உணர்வுகளை We want to வெளிப்படுத்துகிறார்கள். come to your house, Lord. ஆண்டவரே நம்முடைய வீட்டுக்கு எதுவாய் நாங்க வர But விரும்புகிறோம். on the way, ஆனால் போகிற அந்த there is வழியிலே a dry place. ஒரு வனாந்தரம், A place called the place of tears. அங்கே கண்ணீர் நிறைந்த வனாந்தரம், A place called Baka. பாக்கா என்கிற ஒரு இடம். It's a dry valley. அது வந்து வறண்டு போயிருக்கிற ஒரு வேலி. Hallelujah. Hallelujah. A dry valley. They are going through that place. அந்த இடத்துக்கு அவர் கடந்து போய் And as they are கொண்டிருக்கிறார்கள். coming through that place, அந்த வழியூடாய் வரும்போது they don't stop because of the dryness of the place. வறண்டு போயிருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் பிரயாணத்தை அவர்கள் நிறுத்தவில்லை. Don't quit on your prayer life. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் விட்டு Don't quit கொடுக்காதீங்க. on seeking the Lord. தேவனை தேடுகிறதை விட்டு Don't விடாதீர்கள். quit on waiting for the Lord. தேவனுக்காய் காத்திருக்கிறதை விட்டு Come விடாதீர்கள். on, somebody say praise the என்னோடு Lord. சேர்ந்து praise the Lord என்று சொல்லுங்க. Amen. ஆமென். These are times இந்த நாட்களிலே where தான் we have to press through. உக்கிரமாய் தீவிரமாய் நாங்கள் கடந்து போக வேண்டும். Our senior pastor said this often. அநேக வேளையில் நம்முடைய தலைமை போதுகிறதை சொல்லுவார். We have to push in prayer. நாம் ஜெபத்தை கொஞ்சம் அழுத்தி புஷ் பண்ணணும். Keep praying until something happens. ஏதோ ஒன்று நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து தாம் ஜெபிக்க வேண்டும். If my people who are called by my name என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட என் ஜனம் will humble themselves and pray, அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது, seek my face, என்னுடைய முகத்தை தேடும்போது, turn from their wicked அவர்கள் ways, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது, then I will hear from heaven அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் and I will heal their land. அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய தேசத்தின் மேல் க்ஷேமத்தை அருள பண்ணுவேன். Come on, somebody say hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. They kept pushing through the dry place. அவர்கள் வனாந்தரத்திலே அழுத்தி போய் கொண்டே What do இருக்கிறார்கள். we see that happens? அப்ப என்ன நடக்கிறது? Verses 6 and 7. 6 வசனத்திலே Hallelujah. Amen. The dry land, அந்த வனாந்தர நிலை they turned it into springs of water. அது நீர் பாய்ச்சி ஓடுகிற இடத்தை போல ஸ்தானத்தை போல They காணுகிறது. received more strength. அவர்கள் இன்னும் பலன் அடைந்தார்கள். That's what happens in the presence of God. அதுதாங்க நடக்கும் தேவனுடைய சமூகத்துல. Amen. ஆமென். If we sing a beautiful English song, ஒரு அருமையான ஒரு ஆங்கில பாடல் உண்டு. in your presence, O Lord, உம்முடைய சமூகத்திலே அப்பா, that's where I am strong. அங்கேதான் நான் பலம் அடைகிறேன். In your presence, O Lord, உம்முடைய சமூகத்திலே He says, you make known to me the path of life. ஜீவ பாதையை நீர் எனக்கு தெரிவுபடுத்தி, In your presence is fullness of joy. உம்முடைய சமூகத்திலே எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம் உண்டு. He gives you rest in His presence. அவருடைய சமூகத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதலும் He gives கொடுக்கிறார். you strength in His presence. அவருடைய சமூகத்திலே உங்களுக்கு பலமும் கொடுக்கிறார். And in His presence, மாத்திரமல்ல, you have fullness of joy. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான சந்தோஷமும் அருளப்படுகிறார். Hallelujah. ஆமென். Happiness is affected by happenstances. எது சூழ்நிலைகள் நடக்கிறோ அதை சார்ந்துதான் உங்களுடைய சந்தோஷமும் சார்ந்து Happiness இருக்கிறது. is affected by circumstances. சூழ்நிலை சம்பந்தப்பட்டு தான் சார்ந்துதான் உங்களுடைய சந்தோஷம் But இருக்கு. that's not a story of joy. ஆனால் மகிழ்ச்சியுடைய கதை அது அல்ல. Because the source that joy comes from is not circumstances. காரணம் மகிழ்ச்சியுடைய மூலாதாரம் சூழ்நிலை சார்ந்து அல்ல. The source of joy is the presence of God. மகிழ்ச்சியுடைய மூலாதாரம் தேவனாகவே Come on, இருக்கிறார். somebody say Oh, hallelujah. 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 Praise be to the living God. He, from His presence, அவர் அவருடைய சமூகத்திலிருந்து will pour joy into your soul. மகிழ்ச்சியை உங்கள் ஆத்மாக்கு எதுவாய் ஊற்றுவார். In this pandemic, இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலே God has given us His providence. தேவன் சில காரியங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். His word has His providence. அவருடைய வார்த்தை என்கிற ஏற்பாடு God has taken care of all our needs. நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். Whether it is your physical needs, அது உங்களுடைய உடல் ரீதியான தேவையாக இருக்கலாம், whether it is your health needs, உங்களுடைய உடல் சுகத்துக்கு ஏதுவான Your financial தேவைகள், needs, உங்களுடைய பொருளாதாரம், your everyday necessities, உங்களுடைய தினந்தோற தேவைகள் He has taken care of it. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Praise the Lord. Amen. Praise the Lord. Praise be to the living God. Hallelujah. Hallelujah. In this pandemic, இந்த பேண்டமிக் He சூழலில் has given us His presence. அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Isaiah chapter 40, ஐசையா 14 அதிகாரம் 40 அதிகாரம் மன்னித்துக் verses கொள்ளுங்க. 31. அதுல 31 வசனம், They that wait for the Lord தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் shall renew their strength. அவர்கள்
அவர்களுடைய பலன் They புதுப்பிக்கப்பட்டு shall mount up on wings like eagles. கழுகை போல் அவர்கள் செட்டைகளை விரித்து They shall run and not be weary. அவர்கள் ஓடினாலும் சோர்ந்தடைய They மாட்டார்கள். shall walk and not faint. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்தடைய மாட்டார்கள். Hallelujah. Amen. Praise the Lord. தேவனுக்கு மகிமை He's உண்டாவதாக. given us His presence. அவருடைய சமூகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். Somebody lift your hands right now. யாராச்சும் தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்க. Wherever you are seated. நீங்கள் எங்க உட்கார்ந்துட்டு And இருந்தாலும் would you give God thanks? தயவு செய்து கரங்களை உயர்த்தி நீங்கள் தேவனுக்கு நன்றி Hallelujah. செலுத்துங்க. Thank you for your presence. oh ஆண்டவரே God. உம்முடைய சமூகத்துக்காய் நன்றி. Hallelujah. Hallelujah. Every morning, Father. ஒவ்வொரு காலை Come on வேளையிலும் and pray with me. எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. Cause me to come into your presence, உம்முடைய oh God. சமூகத்தை தேடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. Water my soul, oh God. ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை நீர் பாய்ச்சுங்க. Let your dew fall upon me. ஆண்டவரே உம்முடைய பனிகள் என் மேல் விழட்டும். Pani pole mele Lord, let your peinga. dew fall on me, Lord. I am thirsty for you, oh ஆண்டவரே, God. Lord, நமக்காய் தாகமாக இருக்கிறேன். Let me experience your presence. உம்முடைய சமூகத்தை நான் As அனுபவிக்கட்டும். you said to Moses, மோசேக்கு நீர் சொன்னது my போல் presence will go with you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். Let your presence go with me. அதே போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும். Amen. ஆமென். Let us every morning make a decision ஒவ்வொரு காலை வேளையிலும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் சபையே. to come into his providence. அவருடைய ஏற்பாடுகளுக்கு எது கூட உள்ளே நாம் வர வேண்டும் To என்று come into his presence. அவருடைய சமூகத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் என்று The third P that he has given us அவர் நமக்கு ஏற்படுத்துகிற மூன்றாவது பி is the power of God. தேவனுடைய வல்லமை. Turn with me to Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரம். In Ephesians chapter 3, எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல let us read from verses 16 onwards. 16ஆம் வசனத்திலிருந்து Actually, from தொடர்ந்து verses 14 onwards. முடிந்தால் 14ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. This is the prayer that Paul is praying for the church. இங்கே சபைக்கு எதுவாய் பால் ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்தை நாம் There பார்க்கிறோம். are two very powerful prayers that Apostle Paul prays. அப்போஸ்தலர் பால் வந்து ரெண்டு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். In the book of Ephesians. எபேசியர் The புத்தகத்திலே first we see in Ephesians chapter 1. முதலாவது ஜெபத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே In பார்க்கிறோம். Ephesians chapter 2, இரண்டாம் அதிகாரத்திலே verse 14 onwards, he says, "For this reason I bow my knees before the Father, from whom every family in heaven and on earth is named, that according to the riches of his glory he may grant you to be strengthened with power through his spirit in your inner being." Hallelujah. Hallelujah. So that Christ may dwell in your hearts through faith, that you being rooted and grounded in love may have strength to comprehend with all the saints what is the breadth and the length and the height and the depth, and to know the love of Christ that surpass knowledge, that you may be filled with all the fullness of God. Hallelujah. Amen, I amen. believe you've read that scripture along நீங்கள் with இந்த your வசனத்தை family at எங்களோடு home. சேர்ந்து குடும்பத்தோடு நீங்கள் வாசிச்சீங்க என்று நான் விசுவாசிக்கிறோம். Every scripture I want you to read in your Bible. Amen. ஒவ்வொரு வசனத்திலும் உங்களுடைய வேத வசனத்தில் திருப்பி நீங்க வாசிங்க. Paul is praying for the church. சபைக்காய் பால் அடியார் ஒரு ஜெபத்தை I want ஏறெடுக்கிறார். you to see the words Paul is using here. இங்க பால் அடியார் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை கவனிங்க. Amen. Amen. He says that according to the riches of his glory, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் அடிப்படையிலே he may grant you to be strengthened with power through his spirit. அவருடைய ஆவியினால் உங்களுடைய ஆத்மாவுக்கு ஏதுவான வல்லமையினால் உங்களை அவர் பலப்படுத்துவார் என்று வசனத்தை பார்க்கிறோம். In your inner being. உங்களுடைய உள்ளான மனுஷனை அவருடைய வல்லமையினால் அவர் பலப்படுத்தட்டும் என்று பார்க்கிறோம். Amen. Amen. What is the Lord doing? தேவன் என்ன பண்ணுகிறார்? According to the riches of his glory, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே he is strengthening your inner man அவர் உங்களுடைய உள்ளான மனுஷனத்தை பலப்படுத்துகிறாராம். through his spirit. அவருடைய ஆவியினால். All of us are believers. எல்லாரும் நம்ம விசுவாசிகள். We got saved. நாம் ரட்சிக்கப்பட்டோம். We have received the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் The ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Spirit of God has come and dwelt inside of us. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வசிக்கிறார். You have the indwelling of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய வாசத்தை அவர் வந்து உங்களுக்குள்ளே வசிக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. Amen. What is the Holy Spirit doing? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? Through Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுடாய், through the Spirit of God, தேவனுடைய ஆவியுடாய் he is strengthening your inner man. உங்களுடைய உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Amen. So that you'll keep going from glory to glory. அப்பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். Strengthening your inner being. உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் So that you கொண்டிருக்கிறார். can keep walking in freedom. அப்பொழுது நீங்கள் விடுதலையை தொடர்ந்து நடக்க முடியும். Strengthening your inner being.
strengthening உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார். so that you will be rooted and grounded in love. அப்பொழுது நீங்கள் அன்பிலே வேரூண்டி இருக்க முடியும். So that you will keep going from faith to faith. அப்பொழுது விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய முடியும். So that the pandemic will not have an effect on you. அப்பொழுது இந்த பேண்டமிக் உடைய தாக்கம் உங்கள் மேல் உண்டாகாது. Because you have power inside you. காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே அடங்கி இருக்கிறது. Hallelujah. Praise be to the no living matter God. how threatening it is on the outside. வெளியே நாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட சூழல் பயமுக்கிறதாக The இருந்தாலும் power of God within you உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை will keep you thriving. அது உங்களை தொடர்ந்து ஓட செய்யும். That's what happened in the early church. அதுதாங்க ஆதி சபையில நடந்தது. It was a threatening situation. அது அவர்களுக்கு பயமூட்டுகிற சூழ்நிலையாக தான் இருந்தது. It was a mighty shaking. அங்க ஒரு வல்லமையான அசைவு காணப்பட்டது. 300 years 300 ஆண்டுகள் in the church history. இந்த சபையோட சரித்திரத்தை எடுத்து We see the பார்த்தீங்கன்னா first 300 years முதலாவது 300 ஆண்டுகள் was a shaking. ஒரு அசைக்கிற It அனுபவத்துக்குள்ள wasn't இருந்தது. an easy experience. அது ரொம்ப இயல்பான ஒரு அனுபவமா இல்ல. But no matter what happened, ஆனால் என்ன நடந்தாலும் they kept thriving. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி போனார்கள். That was the power that was at work inside of them. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த வல்லமை. Hallelujah. Praise be to the living Paul God. says, பவுலடியார் சொல்லுகிறார், though I am in the exterior, though our exterior is fading away day by day, வெளிரங்கமான காரியங்கள் தொடர்ந்து நாட்கள் செல்ல செல்ல ஓய்ந்து போனாலும் but our inner man is being renewed day by day. நம்முடைய உள்ளான மனுஷன் தினந்தோறும் அவன் புதுப்பித்துக் Going கொண்டிருக்கிறான். from strength to strength, அவன் பெலன் மேல் பெலன் அடைந்து from glory to glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு. Turn with me to 2 Corinthians chapter 3. இரண்டாவது கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வேத வசனத்தை திருப்புங்க. I want all of you in your homes to turn with me in your Bible. தயவு செய்து உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் உங்க வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்க. Amen. Don't Amen. look at the screen at this time. இந்த நேரத்துல வெறும் ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்காதீங்க. Let's turn in our Bible 2 Corinthians 2 கொரிந்தியர் verses 13. 13ஆம் அதிகாரம். Sorry, 2 Corinthians verses chapter 3. இரண்டாவது கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் verses 16 onwards. 16ஆம் வசனத்திலிருந்து. But when one turns to the Lord, the veil is removed. Now the Lord is spirit, and where the spirit is, there is freedom. And when we all with unveiled face, beholding the glory of the Lord, are being transformed into the image from one degree of glory to another, for this comes from the Lord who is spirit. Hallelujah. Amen. Praise the Lord. Praise be to the living when we God. have turned to the Lord, நாம் தேவன் பக்கம் திரும்பும்போது what is happening? என்ன நடக்கிறது? The veil is removed. திரையானது எடுக்கப்பட்டு Now the Lord is spirit, இங்கே கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். and where the spirit of the Lord is, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ there is freedom. அங்கே விடுதலை உண்டு. Though it might look difficult around you, நம்மை சுத்தி இருக்கிற காரியங்கள் கடினமாய் காணப்பட்டாலும், dark around you, சுத்தி இருக்கிற காரியம் இருள் சூழ்ந்திருந்தாலும், hopeless around you, நம்பிக்கையற்ற நிலையாய் இருந்தாலும், it cannot jail you. அது உங்களை சிறை பிடித்துக் கொள்ளாது. That is the power of God. அதுதாங்க தேவனுடைய வல்லமை. The spirit is in you. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள He is இருக்கிறது. strengthening your inner man. அவர் உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் He is bringing கொண்டிருக்கிறார். freedom. அவர் விடுதலையும் அருள பண்ணி He is கொண்டிருக்கிறார். freeing you from fear. அவர் பயத்திலிருந்து உங்களை விடுவித்துக் He is கொண்டிருக்கிறார். freeing you from the yoke of sickness. அவர் இந்த வியாதியினுடைய நுகத்திலிருந்து உங்களை He is விடுதலையாக்கி freeing கொண்டிருக்கிறார். you from weakness. அவர் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி Where the கொண்டிருக்கிறார். spirit of the Lord is, தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ there is freedom. அங்கே விடுதலை உண்டு. And this morning he is opening up every veil இந்த காலவேளை தேவன் எல்லா திரைகளை எடுத்துக் so that you கொண்டிருக்கிறார். can see what the power of God is doing. அப்பொழுது தேவனுடைய வல்லமை என்ன பண்ணி கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க He முடியும். is showing who he is. அவர் யார் என்கிறதை நிரூபித்துக் He is கொண்டிருக்கிறார். El Shaddai. அவர் எல் The ஷடாய். all powerful அவர் God. சர்வ வல்ல தேவன். He is with us. அவர் நம்மளோடு இருக்கிறார். There is nothing that is above him. அவருக்கு மேற்பட்ட காரியம் ஒன்றுமல்ல. There is nothing that has more power than him. அவரை காற்றில் மிகையாய் வல்லமை உடையது ஒன்றுமல்ல. Every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். Every tongue shall confess எல்லா நாவுகளும் அறிக்கை that பண்ணும். he is Lord. அவரே கர்த்தர் என்று. Giving him lordship. அவருக்கே கர்த்தத்துவத்தை கொடுக்கும்படி. Everything has been placed under his feet. சகலமும் அவருடைய காலுக்கு கீழேதான். He is in absolute control. அவர்தான் முழுமை ஆளுகை He is in பண்ணுகிறார் இருக்கிறார். absolute power. அவர் முழு வல்லமை உடையவராக He has இருக்கிறார். absolute dominion. அவர் பரிபூர்ணமாய் ஆளுகை பண்ணுகிறவராக இருக்கிறார். And he empowers you. அவரே தான் நம்மளை பலப்படுத்துகிறாரும் இருக்கிறார். Hallelujah. Amen. Therefore no evil shall befall you. ஆதபடியால் எந்த துன்மார்க்கமும் உங்களை பின்தொடராது. Therefore our heart shall not fear. ஆதபடியால் நம்முடைய இருதயம் கலக்கமடையாது, பயப்படாது. Why? காரணம் என்ன? Because we are being
Because we are being empowered by him. காரணம் நாம் அவரால் பலப்படுத்தியிருக்கிறோம். And what does that power do? அந்த வல்லமை என்ன பண்ணுறதா? This is the glorious part. இது ஒரு மகிமையான ஒரு காரியம். The power of God. தேவனுடைய வல்லமை. See, it's not just a current shock. வெறும் ஒரு கரண்ட் ஷாக் மாத்திரம் இல்லங்க. It's not just us shaking ஏதோ violently. கொஞ்சம் அப்படியே அசைக்கிறது இல்லங்க. It's not just you falling down. வெறும் அசைந்து கீழ விழுகிற அனுபவம் இல்ல. Because somebody blew at you. யாரோ உங்க மூஞ்சில வந்து ஊதுனால நீங்க கீழ விழுந்தீங்க. What does the power of God do? தேவனுடைய வல்லமை உண்மையா என்ன பண்ணுகிறது? The power of God transforms you. தேவனுடைய வல்லமை உங்களை மறுரூபமாக்கும். Romans chapter 3 verse 10 says, ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, all flesh is evil. எல்லா மாம்சமும் துன்மார்க்கம் தான். All men born in this world are evil. இந்த பூலோகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவம் நிறைந்தவன் தான். Amen. Amen. When you got baptized, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றபோது, when you received the Lord, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் when போது, Jesus came into your life, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வரும்போது, praise God for all the experiences that we've had. நாம் பெற்றுக்கொண்ட எல்லா அனுபவத்துக்காக தேவனுக்கு நன்றி. But let me tell you what is happening. ஆனா மாத்திரமல்ல இன்னொரு காரியம் நடக்குது. அண்ணன் சொல்கிறார். In 1 Peter, turn with me to 1 Peter. 1 பேதுரு. Let's go to 1 Peter chapter 1. 1ஆம் அதிகாரம். All of you please turn in your Bibles. தயவு செய்து உங்க வேத வசனங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 1 Peter chapter 1. 1ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம். Verses 3 onwards he says. 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறது என்ன? Sorry, 2 Peter chapter 1. மன்னித்துக் கொள்ளுங்க. 2வது பேதுரு chapter 1. 1ஆம் அதிகாரம். Verses 3 onwards. 3ஆம் வசனத்திலிருந்து. He says, his divine power has granted to us all things that pertain to life and godliness through the knowledge of him who has called us to his own glory and excellence. Amen. Hallelujah. Praise be to the living What God. is his power doing? அவருடைய வல்லமை என்ன பண்ணுகிறதாம்? His power அவருடைய வல்லமை has granted us நமக்கு சில காரியங்களை அருள பண்ணியிருக்கிறது. all things pertaining to life and godliness. நம்முடைய வாழ்க்கைக்கும் தெய்வீகமான காரியங்களுக்கு ஏதுவான சகலற்றும் அது அருள பண்ணியிருக்கிறதாம். Through the knowledge of our Lord Jesus, நம்முடைய தேவனுடைய அநாதி அறிவினால், who called us to his own glory and excellence. அவருடைய சொந்த மகிமையும் சிறந்த காரியங்களுக்கு ஏதுவாய் நம்மை அழைத்தவர். Amen. Amen. In Romans 3 Paul says, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், all men, சகல மனிதனும், all people in this world இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் have fallen short of the glory of God. தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்களாக We இருக்கிறார்கள். were born in sin. பாவத்திலே ஜனிப்பித்து, We have a flesh inside of us. நமக்குள்ளே ஒரு மாம்சம் இருக்குதுங்க. In these days, இந்த நாட்களிலே the flesh is troubled. இந்த மாம்சம் கலக்கம் அடைந்திருக்கிறது. It is depressed. அது சோர்ந்து போய் It இருக்கிறது. is worried. அது கவலைப்பட்டு It is கொண்டிருக்கிறது. in lockdown. அது லாக்டவுன்ல சிக்கி இருக்கிறது. It is seeking for addictions. அது அடிக்ஷன்களை தேடுகிறது. Some flesh is in pornography. சில மாம்சங்கள் ஆபாசத்தை நாடுகிறது. Some flesh has gone into alcohol. சில மாம்சங்கள் குடிப்பழக்கத்துக்கு எதிராக Some நாடுகிறது. flesh has gone into watching bad things. சில மாம்சம் கெட்ட காரியங்களை பார்க்கும்படியாக நாடுகிறது. Gossiping. குற்றம் பேசுகிறது. Indulging in sinful things. பாவமான காரியங்களை கைக்கொள்கிறது. All these things. இவைகள் எல்லாம் This பண்ணுகிறது. is our flesh, இதுதான் நம்முடைய மாம்சம். which keeps dragging us இது நம்மளை இழுக்கிறதுங்க கீழ. from walking in his presence. அவருடைய சமூகத்துக்கு போகாதபடி From going from தடைப்படுகிறது. glory to glory. மகிமையிலிருந்து மகிமைக்கு போகாதபடி But in this தடைப்படுகிறது. pandemic, ஆனால் இந்த பேண்டமிக்ல a lot of people say அநேகர் சொல்கிறாங்க, pandemic has had an effect on people's mental health. இந்த பேண்டமிக்குடைய காரியம் அநேகருடைய மனரீதியின் காரியங்களே அது தாக்கம் கொண்டிருக்கிறது. Pandemic has had an effect on people's spiritual health. அநேகருடைய ஆவிக்குரிய காரியங்களே இந்த பேண்டமிக் தாக்கம் பண்ணி More இருக்கிறது. people are backsliding in the pandemic. இந்த பேண்டமிக் சொல்ல அநேகர் பின்தள்ளி இருக்கிறார்கள். I want to show you this morning. இந்த காலையில உங்களுக்கு ஒரு காரியங்களை He has காண்பிக்க given us விரும்புகிறோம். his power. அவர் நமக்கு அவருடைய வல்லமை The கொடுத்திருக்கிறார். power of God is quickening our inner man. தேவனுடைய வல்லமை நம்முடைய உள்ளான மனுஷனை உற்சாகப்படுத்தி It is பலப்படுத்திக் renewing கொண்டிருக்கிறது. our inner man. அவன் நம்முடைய உள்ளான மனிதனை புதுப்பித்துக் It is கொண்டிருக்கிறார். calling us to his own glory. அவருடைய சொந்த மகிமைக்கு எதுவாய் We நம்மை have அழைக்கிறார். fallen short of his glory. அவருடைய மகிமையிலிருந்து நாம் விழுந்திருந்து But the போனோம். power of God ஆனால் தேவனுடைய வல்லமையோ, that resurrected Jesus from the dead, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை, that same power அதே வல்லமை is quickening our inner அது man நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்திக் from கொண்டிருக்கிறது. every dead works. ஒவ்வொரு மரித்து போன It செயல்களில் is இருந்தும் cleansing us. அது நம்மை சுத்தம் பண்ணி It is கொண்டிருக்கிறது. working inside of us. அது நமக்குள்ளே கிரியை பண்ணி It is கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது. It is putting to death the work of the flesh. மாம்சத்தின் செயல்களை அது சாகுதுக்கு எதுவாய் It is நடத்தி causing கொண்டிருக்கிறது. us to walk in spiritual excellence. அது நம்ம ஆவிக்குரிய சிறந்த நிலையை நடப்பிக்கிறது. You will not backslide in the pandemic. இந்த pandemic சூழ்நிலை பின்திருங்கி போக மாட்டீர்கள். Don't worry that the church doors are not open. சபைகளுடைய வாசல்கள் திறக்காம இருக்கிறதே என்று கவலைப்படாதீங்க. Actually the church doors are open. உண்மை சொல்ல போனா சபையுடைய வாசல்கள் திறந்து தான் But இருக்கிறது. many people are discouraged. ஆனால் சோர்ந்து போயிருக்கிறார்கள் அநேகர். And they are sliding backwards. மாத்திரமல்ல விசுவாசத்தில் சோர்ந்து பின்தங்கி No, இருக்கிறார்கள். no, look to Jesus. இல்லங்க இயேசுவை நோக்கி He's பாருங்க. pouring out his power upon அவருடைய us. வல்லமையை நம்ம மேல் ஊற்றி He's pouring கொண்டிருக்கிறார். out his spirit upon us. அவருடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். That power அந்த வல்லமை is now, as we read in 2 Corinthians chapter 3, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போ is transforming us அது நம்மை மறுரூபமாக்கி into his கொண்டிருக்கிறது. image. அவருடைய சாயலாய் In மாற்றி these கொண்டிருக்கிறது. pandemic days, இந்த pandemic நாட்களிலே we will grow spiritually. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே We வளருவோம். will keep becoming like Jesus. இயேசுவை போல் ஆயிக்கொண்டே We will இருப்போம். keep conforming to the image of இயேசுடைய Jesus. சாயலுடையவர்களாய் இருப்போம். That is the work of the power of God in அதுதான் us. தேவனுடைய வல்லமையின் கிரியை. Every day, தினந்தோறும் as you are giving into the providence of God, தேவனுடைய ஏற்பாடுகளுக்கு எதுவாய் உங்களை அர்ப்பணிக்கும் as போது you're feasting upon his providence, அவருடைய ஏற்பாடுகளை நீங்கள் போஷித்துக் as you கொண்டிருக்கும் are போது in his word, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் as போது you are coming into his presence, அவருடைய சமூகத்தை தேடி வரும்போது his spirit is going to be poured out on you. தேவனுடைய ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். And when his spirit is poured out on you, உங்கள் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் it போது not only transforms you, வெறும் உங்களை it மறுரூபமாக்குறது மாத்திரமல்ல transforms the world around you. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா உலகத்தையும் அது மறுரூபமாக்கும். Amen. You are the light of the world. காரணம் என்ன? இந்த உலகத்துக்கு நீங்களே Your ஒளியாக light is இருக்கிறீர்கள். meant to shine unto the ends of this world. உங்களுடைய ஒளியானது இது உலகத்துடைய கடியாங்கம் வரைக்கும் அது பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று Hallelujah. Amen. When he begins to pour his spirit on you, உங்கள் மேல் அவருடைய ஆவி அவர் ஊற்ற தொடங்கும் as போது Jesus said in John chapter 7, யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசுப்பா சொன்னது it not போல only quenches your thirst, அது உங்களுடைய தாகத்தை திருப்தியாக்குறது verse மாத்திரமல்ல 37 onwards, 37ஆம் வசனத்திலிருந்து but it shall begin to flow out of you as springs of living water. உங்களிலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசுப்பா So வாக்களித்திருக்கிறார். wherever you go, அப்பொழுது நீங்கள் எங்க சென்றாலும் that water begins to flow. அந்த நதியானது பாய்ந்து You போகும். are drinking of it. நீங்க அதிலிருந்து பாய்ந்து Power கொள்கிறீர்கள். is working inside of you. உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Your life now becomes a power, இப்போ உங்களுடைய a powerhouse, உங்களுடைய ஜீவன் வல்லமை பெற்ற ஒரு இடமாய் and மாறுகிறது. it begins to flow. அப்பொழுது அது பாய்ந்து ஓடும். It will make a difference. அது ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். This morning, இந்த காலை வேளையிலே as we are going to pray, நாம் ஜெபிக்க இருக்கிறோம். God is inviting you தேவன் உங்களை வரவேற்கிறார். to know what he is providing for you. உங்களுக்காக எவைகளை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். We don't know if there will be a third pandemic. நமக்கு தெரியாதுங்க மூன்றாவது அலை வருகிறதா We இல்லையா. may or may not have a third pandemic. ஒருவேளை வரலாம் வராம போகலாம். Even if it comes, வந்தாலும் we will not fear, நாம் பயப்பட மாட்டோம். because we know that Amen. he is our provider. காரணம் என்ன? நம்மளை போஷித்து பராமரிக்கிறவர் அவர். It is his hand that is feeding us அவருடைய கரம் தான் நமக்கு போஷிக்கிறது. spiritually. ஆவிக்குரிய ரீதியாக His word reviving our soul, அவருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறது. directing our mind, நம்முடைய யோசனைகளை அது வழிநடத்துகிறது. encouraging our heart. நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்துகிறது. Hallelujah. Hallelujah. He is providing for every need. எல்லா தேவைகளுக்கே அவர் சந்திக்கிறார். What we are going to eat, நம்ம என்ன சாப்பிட போறோம்? what we are going to drink, எதை குடிக்க போறோம்? what we are going to clothe, எதை உடுத்திக்கொள்ள போகிறோம்? all your needs are எல்லா covered. தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Praise be to the living God. Even in the midst of a famine, ஒரு பஞ்சத்தின் மத்தியிலும் he is able to provide for us. உங்களுக்கு அவர் போஷிக்க வல்லவராக பஞ்ச இருக்கிறார். காலத்திலும் நம்மளுக்கு போஷிக்கிற தேவன் Even in the அவர். midst of the famine, he is faithful to feed us. Hallelujah. Amen. Hallelujah. Praise be to the living God. He will provide for our healing. நம்மளுடைய சுகத்தை அவர் அருள பண்ணுவார். As we keep praying, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். we will see the providence of God. அப்பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்க ஏற்பாடுகளை நாம் As we அனுபவிப்போம். keep seeking his face, தொடர்ந்து அவர் முகத்தை நாம் as we தேடும்போது, keep waiting upon him, தொடர்ந்து அவர் மேல் நம்ம காத்திருக்கும் not போது, discouraged by the times, இந்த காலத்தை நோக்கி நாம் சோர்ந்து போகாமல், not deterred by the dryness, இந்த வனாந்தர நிலத்தை பார்த்து காய்ந்து but as போகாமல், we keep pressing on, தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லும் போது, his presence will bring strength. தேவனுடைய சமூகம் பலனை கொண்டு His வரும். presence will bring rest. தேவனுடைய சமூகம் இளைப்பாறுதலை His கொண்டு வரும். presence will bring joy. தேவனுடைய சமூகம் மகிழ்ச்சியை His கொண்டு வரும். presence will bring direction. தேவனுடைய சமூகம் நமக்கு போகிற திசையை கொண்டு வரும். That when people see, அப்பொழுது ஜனங்கள் உங்களை when பார்க்கும்போது, people look at your family, உங்களுடைய குடும்பத்தை ஜனங்கள் பார்க்கும்போது, their jaws should drop. அவர்களுடைய
வாய் திறக்க வேண்டும். They should be surprised அவர்கள் ஆச்சரியம் அடைய because வேண்டும். of what God is doing for you. உங்க வாழ்க்கையில தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது Come on, somebody say ஓ hallelujah. எங்களோட சேர்ந்து ஹalleluya என்று He has சொல்லுங்க. provided His power. தேவன் அவருடைய வல்லமையை நமக்கு His கொடுத்திருக்கிறார். power. You can take confidence in this morning. அந்த வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் தைரியம் கொள்வோம் இந்த As you are in காலவேளையில். His word, as you are seeking His presence, அவருடைய சமூகத்தை தேடிக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது His power is working inside of you. உங்களுக்குள்ளே இந்த வல்லமை கிரியை செய்யும். His power, it has more power than the pandemic power. அவருடைய வல்லமை இந்த பேண்டமிக் வல்லமை காட்டிலும் வல்லமையானது. It's the power of the Holy Ghost. அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. It can pick you up from any situation. அது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையில் உங்களை தூக்கி It நிறுத்த can முடியும். destroy any fear. அது எப்பேற்பட்ட பயத்தையும் It நிர்மூலமாக்க will முடியும். make you do the impossible. அது அசாத்தியமான காரியங்களை சாத்தியப்படுத்தும். That power will make you shine in darkness. அந்த வல்லமை உங்களை இந்த இருள் சூழ்ந்த நிலையில் பிரகாசிக்கும். No matter how much fear surrounds you, எப்பேற்பட்ட பயங்கள் எவ்வளவாய் it சூழ்ந்தாலும் will give you boldness. அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். It will spur you forward. அது முன்னேறி செல்லும்படியாக உங்களை It will ஊக்குவிக்கும். launch you into the destiny God has for தொடர்ந்து you. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு எதுவாய் அனுப்பும். No power of hell will pull you back. எப்பேற்பட்ட நரகத்தின் வல்லமை உங்களை பின் No திணிக்க முடியாது. temptation will pull you back. எந்த சோதனை உங்களை நிறுத்த முடியாது. No counsel of the enemy will pull you back. எந்த பிசாசின் துன்மார்க்கத்தின் ஆலோசனை உங்களை No weapon நிறுத்தாது. of the enemy shall work எந்த against you. பிசாசுடைய ஆயுதமும் உங்களுக்கு எதுவாய் வாய்க்க பண்ணாது. No words spoken against you shall work against you. உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எந்த வார்த்தைகளும் பின்தங்க செய்யாது. Because there is a power that is working inside of you. காரணம் என்ன? உங்களுக்குள்ளே ஒரு கிரியை ஒரு வல்லமை கிரியை பண்ணி That power கொண்டிருக்கிறது. will renew you. அந்த வல்லமை உங்களை That புதுப்பிக்கும். power will conform you to the image of Jesus Christ. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு எதுவாய் உங்களை That செயல்படுத்தும். in these days இந்த நாட்களிலே you will continue to conform to the image of Jesus. நீங்கள் தொடர்ந்து தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுடையவர்களாக You இருப்பீர்கள். are called to His glory. நீங்கள் அவருடைய மகிமைக்கு எதுவாய் அழைக்கப்பட்டவர்கள். We were fallen short of His glory. நாம் ஒரு காலத்தில் அவருடைய மகிமை எழுந்து போனவர்கள் தான். But now, ஆனால் இப்பொழுது by His power அவருடைய வல்லமையினால் that is working inside of நமக்குள்ளே us, கிரியை செய்து கொண்டிருக்கிற all things வல்லமையினால் pertaining to life and godliness ஜீவியமும் தெய்வீகமான காரியங்களுக்கு is எதுவான made சகலமும் available to அது us நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. by His power. எப்படிங்க அவருடைய வல்லமையினால் We are now not fallen short of the glory, but we are walking in that glory. இப்பொழுது மகிமை இழந்தவர்களாய் அல்லங்க, அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் From இருக்கிறோம். glory to glory. மகிமையின் மேல் மகிமை As அடைந்து He says in 2 Corinthians 3, 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் அவர் சொன்னது போல from one degree of glory to another, ஒரு மகிமையின் கட்டத்திலிருந்து இன்னொரு மகிமையின் because கட்டத்துக்குள். His power is working காரணம் inside என்ன? of us. அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை பண்ணி கொண்டிருக்கிறது. Don't forget, in மறந்துடாதீங்க, this pandemic, இந்த சூழ்நிலையிலே you have the providence of God. தேவன் உங்களுக்காய் காரியங்களை ஏற்படுத்தி You இருக்கிறார். have the presence of God. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு எதுவாய் இருக்கிறது. And you have the power of God. மாத்திரமல்ல தேவனுடைய வல்லமை உங்களுக்கு எதுவாய் Can I இருக்கிறது. request all of you to stand in your homes? முடிந்தால் நீங்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்க. Everybody at home, please stand up. வீட்டில் கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழுந்து We are going to கொள்ளுங்க. give some praise to our God. நம்முடைய ராஜாக்கு நாம் சில துதிகளை செலுத்த We are going இருக்கிறோம். to exalt our King of Kings. நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் புகழ்ந்து We are going to say heartfelt thanks to the நம்முடைய Lord. இருதய நிறைந்த நன்றிகளை அவருக்கு ஏறெடுக்க Some of us போகிறோம். have to make some commitments to the Lord this சிலர் morning. நாம் கர்த்தருக்கு எதுவாக சில அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும். Amen. Amen. When you're standing, you are honoring our God, our Father. நீங்கள் எழுந்து நிற்கிறது எதை குறிக்கிறது என்றால் பிதாவை கனப்படுத்துகிறதை குறிக்கிறது. Last week we all stood up to make a vow. All the fathers made vows. போன வாரம் எல்லா வீட்டில் இருக்கிற அப்பாமார்கள் எழுந்து நின்று ஒரு அறிக்கைகளை Today செய்தீர்கள். let us make a commitment to the Lord. அதே போல நாமும் சில தீர்மானங்களை எடுப்போம். Lord, I will eat from your providence. கர்த்தாவே நீர் எங்களுக்காக ஏற்படுத்தினவைகளிலிருந்து நாங்கள் போஷித்துக் I will கொள்கிறோம். eat your word every day. தினந்தோறும் வார்த்தைகளை நாங்கள் புசித்துக் I will be கொள்கிறோம். diligent to keep coming into your presence. நாங்கள் தீவிரமாய் விழிப்பாய் உம்முடைய சமூகத்தை தேடி வருவோம். Some of us have been backsliding. சிலர் நாம் பின்தங்கி இருக்கிறோம். Some of us have not been praying. சிலர் நாம் ஜெபத்தை விட்டு Some இருக்கிறோம். of our spiritual life has become too casual in these சிலர் pandemic நம்முடைய days. ஆவிக்குரிய வாழ்க்கை ஏனோ தானம் போன்று இருக்கிறது. It is time to turn back to the Lord. தேவன் பக்கம் திரும்புகிற நேரம் வந்திருக்கிறது. Every spiritual lethargy has to stop. எல்லா ஆவிக்குரிய சோம்பேறித்தனங்கள் மாறதான் வேண்டும். Every spiritual casual behavior has to stop. எல்லா ஆவிக்குரிய ஏனோ தானோ என்கிற காரியங்கள் மாறதான் This வேண்டும். is your day, church, இந்த நாட்கள் உங்களுடைய to நாட்கள் be on சபையே. fire for Jesus. தேவனுக்காய் அக்கினியாய் எழும்ப வேண்டிய நாட்கள். As Mordecai said to Esther, எஸ்தரை பார்த்து
பார்த்து மொர்தெக்காய் சொன்னது You have போல் been called for such a time as this. இப்பேற்பட்ட குறிய காலுக்காய் அழைக்கப்பட்டவள் You நீ. have a purpose on your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு எதுவாய் நோக்கம் உண்டு. There is no depression that should be working in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இனி எப்பேற்பட்ட சோர்வுகளும் காணப்படக்கூடாது. Stop giving room to the lies of the devil. பிசாசுடைய பொய்களுக்கு ஸ்தானத்தை கொடுக்காதீர்கள். Some of our heads are filled with the lies of the சிலர் devil. நம்முடைய தலைக்கு நிறைய பொய்கள் நிரம்பி இருக்கிறது. And we are filled with worry. அதுபடியால் கவலையிலே We are மூழ்கி filled இருக்கிறோம். with hopelessness. நாம் நம்பிக்கையற்றவர்களாக In இருக்கிறோம். the name of Jesus, இயேசுவின் I நாமத்திலே pray this morning இந்த காலையில் நாங்கள் that you ஜெபிக்கிறோம். in your house நீங்கள் உங்கள் will வீட்டுக்குள்ளே have a divine touch by the Holy Ghost. பரிசுத்த ஆவியுடைய தெய்வீகமான தொடர்களை அனுபவிங்க. That your mind will be set on things that are above. உங்களுடைய மனதானது இயேசுக்குரிய கால உன்னதமான I காரியங்களை நாடி speak இருப்பதாக. deliverance on your mind in Jesus' உங்களுடைய யோசனை name. மேல் விடுதலை பேசுகிறோம் இயேசுவின் Every நாமத்திலே. power of hell, எல்லா நரகத்தின் வல்லமை every wicked spirit in Jesus' எல்லா name துன்மார்க்கத்தின் ஆவிகள் that has இயேசுவின் been நாமத்திலே speaking lies to you, உங்களுக்கு எதுவாய் போய் it பேசிக் is கொண்டிருக்கிற cancelled in Jesus' name. எல்லாம் Your நிர்மலமாக்கப்படட்டும். heart shall be filled with the word of உங்களுடைய God. இருதயம் தேவனுடைய வார்த்தையால் Your நிரப்பப்படட்டும். mind shall be filled with the promises of உங்களுடைய God. மனதுகள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தால் We come நிரப்பப்படட்டும். against every hopelessness in Jesus' எல்லா name. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நாங்கள் Every இயேசுவின் நாமத்தில் spirit வருகிறோம். of darkness எல்லா இருளின் ஆவிகள் that has bound your mind, உங்களுடைய மனதை சிக்கிக் we கொண்டிருக்கிறது. rebuke it in Jesus' அது name. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்குகிறோம். When you turn to the Lord, நீங்கள் தேவன் பக்கம் திரும்பும்போது the Spirit of God, தேவனுடைய ஆவி the Spirit where He is, there is freedom. தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே I விடுதலை speak உண்டு. freedom over your mind in Jesus' உங்களுடைய name. மனதுக்கு எதுவாய் விடுதலை நாங்கள் I speak பேசுகிறோம். freedom over your heart in Jesus' உங்களுடைய இருதயத்துக்கு name. எதுவாய் ஒரு விடுதலை பேசுகிறோம். Every addiction be broken in Jesus' எல்லா name. அடிக்ஷன் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக கடவுளே. Every person who is given into pornography, எல்லா ஆபாசத்துக்கு சிக்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் believers who have turned back to alcohol, எல்லா குடிப்பழக்கத்துக்கு திரும்பி இருக்கிற விசுவாசிகளும் believers who have turned back to abusing drugs, ட்ரக்ஸ் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு in the name விசுவாசிகளும் of Jesus, இயேசுவின் நாமத்தில் come out this morning. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்கள். Come out of your deadness. எல்லா மரித்து போன நிலைகளிலிருந்து There is a வெளியேறுங்கள். power of God தேவனுடைய வல்லமை உண்டு. that is working in you. அது உங்களுக்குள்ளே கிரியை செய்து You are கொண்டிருக்கிறது. not called for dead works. நீங்கள் மரித்து போன செயலுக்காய் You are அழைக்கப்படவில்லை. called for glorious works. நீங்கள் மகிமையான செயலுக்கு ஏதுவாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். This morning, இந்த காலை the வேளையிலே Spirit of God is there in your room. உங்களுடைய அறையிலே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். It's a morning for you to turn around. ஓ நீங்கள் திரும்ப வேண்டிய காலை இதுதான். Feast from the providence of God. தேவனுடைய ஏற்பாடுகளிலிருந்து போஷிப்பை Eat பெற்றுக்கொள்ளுங்க. from the word of தேவனுடைய God. வார்த்தையை புசித்துக் கொள்ளுங்க. Be in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் தரித்திருங்க. This morning, இந்த காலை வேளையிலே Lord, I pray ஆண்டவரே நாங்கள் your ஜெபிக்கிறோம். rest for your people, O God. ஆண்டவரே உம்முடைய இளைப்பாறுதல் உங்கள் ஜனங்களுக்கு கொடுங்க. You told Moses, O God, மோசேக்கு நீர் சொன்னது போல் that your presence will go before உம்முடைய him. சமூகம் அவருக்கு முன்பாய் செல்லும்படி And in the wilderness, you will give them rest. வனாந்தரத்தில் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் I என்று pray over சொன்னீங்களே. every troubled heart this அதே morning. போல எல்லா கலக்கம் நிறைந்த இருதயத்துக்கு We பேசுகிறோம் ஐயா. pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Rest in Jesus' name. ஓ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Rest in Jesus' name. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Every troubled heart shall எல்லா find கலக்கம் rest நிறைந்த இருதயங்கள் in your presence, O God. சமூகத்தில் இளைப்பாறுதலை We speak பெற்றுக்கொள்ளட்டும். joy over every heart. ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏதுவாய் மகிழ்ச்சியை பேசுகிறோம். Lord, even over family members who have been lost, O God. ஆண்டவரே குடும்பங்கள் இழந்து போயிருக்கிற நபர்கள் குடும்பங்கள் There are இருந்தாலும் grieving families this morning. ஆண்டவரே அழுந்து கொண்டிருக்கிற கூக்கிலில் கொண்டு கொண்டிருக்கிற குடும்பங்களாக இருந்தாலும் Joy comes from your presence, ஆண்டவரே Father. சமூகத்திலிருந்து மகிழ்வு வருகிறது என்று Fill your பார்த்தோம். hearts, children's hearts with உங்கள் joy. இருதயத்தின் உங்கள் பிள்ளைகள் இருதயங்களை மகிழ்வாய் நிரப்புங்க. In Jesus' name. இயேசுவின் From நாமத்திலே His presence, அவருடைய there சமூகத்திலிருந்து is strength. பலன் உண்டு. I pray for everybody that is weak today, O ஆண்டவரே God. பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் Mentally ஜெபிக்கிறோம். weak, O God. மன ரீதியிலே பலவீனம் Spiritually weak, O God. ஆவிக்குரிய ரீதியிலே பலன் Weak in their அடைந்த health. ஆண்டவரே எல்லா பலனை கொடுங்க. New strength this morning. புது பலனை அருள பண்ணுங்க. Come back to His presence. மறுபடியும் அவர் சமூகம் பக்கம் திரும்புங்க. New strength this week, O God. புது பலன் இந்த வாரம் New முழுவதும் strength every day. தினந்தோறும் புதிய In பலன் Jesus' name. இயேசுவின் நாமத்திலே In Jesus' name. இயேசுவின் And நாமத்திலே let your power உம்முடைய வல்லமை all through this week இந்த வாரம் முழுவதும் keep ஐயா bringing new revelation புது வெளிப்பாடுகளை கொண்டு of வரட்டும். Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய பெற்ற Let your provide, O God. Let your power, O God, உம்முடைய வல்லமையானது provide everything pertaining to life and godliness. ஜீவிதத்திலும்
தெய்வீகத்துக்கும் தெய்வீகத்துக்கு ஏதுவான சகலவற்றையும் tangibly this week, oh God. தொடுகிற அனுபவத்துக்கு ஏதுவாய் எங்களை That we will நடத்தும். go from glory to glory, அப்பொழுது மகிமையின் மேல் நாங்கள் from மகிமை power அடைய. to power. வல்லமையின் மேல் வல்லமை அடைய. Every believer, oh God, ஒவ்வொரு will விசுவாசிகளும் ஐயா, tangibly experience தொடுகிற அனுபவத்துக்குள்ளே வரட்டும். a moving forward in their spiritual life அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி for செல்லட்டும். the praise of your glory. அது உம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக Bless your இருக்கட்டும். children. உம்முடைய பிள்ளைகளை To you ஆசீர்வதிங்க. be all the glory and honor. உமக்கே சகல We மகிமையும் thank you துதியும். for what you have done. நீர் செய்தவைகளுக்காய் நன்றி. Come on, everybody, clap your ஓ hands and உங்களுடைய give God கரங்களை praise. தட்டி மனதின் ஆழத்தில் Clap your அவருக்கு நன்றி hands and give செலுத்துங்க. God praise. ஓ கரங்களை தட்டி Hallelujah. அவருக்கு மகிமை செலுத்துங்க. Hallelujah. Come on and கர்த்தர் give God மகிமைப்படுவதாக. praise. கர்த்தர் Hallelujah. மகிமைப்படுவதாக. ஆமென். Hallelujah. ஆமென். ஆமென். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். Hallelujah. Praise be to the living I God. believe you've been blessed by His word this morning. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.